கேப்டன்சி. அது என்ன தெரியுமா ரீசன்? எனக்கு வந்து பேக் பைட்டிங் டாஸ்க் ஓகே, பின்னாடி ஏதோ டாக்ஸ் நிறையா போயிருக்கோன்னு தோணுது. எனக்கு வந்து எது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு என்ன புரியாமல் இருந்ததுன்னா, விஷால் உள்ளே போயிட்டு வந்தோடனே நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் அப்படின்றதே 2-3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணார். ஓகேவா, ஏன் அது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்ற மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா ஒன்று சொன்னார், சாட்டர்டே. எனக்கு அப்போ புரியல ஆக்சுவலி. ஏன்னா இத்தனை பேர் எழுந்து நின்னாங்கல்ல, எனக்கு இத்தனை பேர் இப்படி பார்க்குறாங்கன்றதே எனக்கு தெரியாது. ஓகேவா, அது அப்படி அவன் நடிக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொன்னான்றது தெரியும், அது கேட்டது. பட் ஓவராலாக அப்படி தான் பார்க்குறாங்கன்ற ஐடியாவே எனக்கு இல்லை. ஏன் அந்த மாதிரி சாட்டர்டே தான் தெரியும்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து பேசின பிறகு விஷாலும் இல்லை அது ஓகே. எனக்கு அவர் மெயினாக எதுக்காக அப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு சில விஷயம் அட்ரஸ் பண்ணும்போது ஓகே பாசிட்டிவாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு, நம்மளுக்கு தெரியாதப்போ பின்னாடி இருக்கிறப்போ அங்கேயும் போய் அதே மாதிரி பாசிட்டிவாக பேசியிருப்பாரோ. இப்போ நம்மக்கிட்ட ஒன்று பாசிட்டிவாக அட்ரஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் நெகட்டிவாக தானே இருந்தாகணும். ஆப்போசிட்லேயும் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக அந்த ஒரு குட் சைடை மட்டுமே காமிச்சு, அதுதான் மெயினான ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட நான் ஒன்று கரெக்டுன்றேன்னா, உங்ககிட்ட 2 பேர் தான் இன்வால்வ் ஆகிருக்கேன், அது உங்ககிட்ட தப்பாக தான் இருந்திருக்கும். உங்ககிட்டயும் வந்து ஓகேயா ஆமாம் கரெக்டு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னும் குழந்தைன்னு சொன்னது அது கண்டிப்பாக வரும். எதுக்கு ஒன்று குழந்தைன்னு சொன்னாங்க? சம்மந்தமே இல்லாமல் சொன்னான். ஆக்சுவலி அப்போ எனக்கு 2 விஷயத்தப்போ கத்தி எடுக்கலான்னு தோணுச்சு. ஒன்று குழந்தை சொன்னப்போ, அப்புறம் அன்ஷிக் சப்போர்ட் பண்ணுறப்போ. ஆனால் இன்னொன்று அந்த டாஸ்க்குள்ள ரொம்ப ஓவர் இன்வால்வ்டாக எல்லாரையும் லிவிங் ரூம் கூப்பிட்டு அது டாஸ்க் இல்லை, அன்றைக்கி நைட் எடுத்துருக்கலாம். பட் மோர் ஓவர் அந்த டாஸ்க் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருந்ததுனால அதை பற்றி யாரும் யோசிக்கல. ஏன்னா அவ்வளோ நாள் லூஸ் பண்ணாத கூல் 1 செகண்டில் வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்திருக்கணுமோன்னு தோணுச்சு. இன்னொன்று, விஷால் எப்போவுமே எல்லா விஷயத்தையும் ரொம்ப காமெடியாக ஹேண்டில் பண்ணிட்டு, அப்படியே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். எனக்கு அந்த டாஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஹேண்டில் பண்ண அட்ரஸ் பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. எனக்கும் அது வரைக்கும் எனக்கு புரிஞ்சு. எனக்கு ஜாக்கு சண்டை வந்தது, அந்த ஆர்குமெண்ட்டை ஹேண்டில் பண்ண விதம், புதுசாக டீம் பிரிச்சது, வாக்கிங் போனது, எல்லாமே எனக்கு ஓகே. டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே நீ பண்ண எதுவுமே பாயிண்ட்லெஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பண்ண எல்லாமே. நன்று 100% காட்டன் ஒயிட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8. நான் உங்கள் விஜய் சேதுபதி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்யூ சார். எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்க கண்டஸ்டன்கிட்ட ஏன்பா இதை பண்ணீங்க, ஏன்பா அதை பண்ணிங்க கேட்டால், சார் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணிட்டேன் சார். ஏன்பா கட்சி வச்சிட்டிங்க, ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணிட்டப்பா. ஏன்பா அவர் பிடிச்சி அமுகிட்டீங்க, ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணிட்டப்பா அப்படின்னு. இப்படி எதை கேட்டாலும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களுக்கு அங்கே விளையாடுற ஆட்டம் எப்படி போயிட்டுருக்கு, அது எந்த திசையை நோக்கி போகுதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நேற்று அவங்கள்ட்ட சில விஷயம் பேசியிருக்கோம். அதை வச்சுக்கிட்டு அவங்க வரும் வாரங்களில் அவங்க ஆட்டத்தை வேறு போக்கில் மாற்றுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எனக்கு அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு இன்னும் சில கேள்விகள் இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் இல்லத்தில் இருக்கும் செல்லங்களை சென்று பார்ப்போமா? ஓகே, ரெடி? பிக் பாஸ் வணக்கம். உட்காருங்க. அவ்வளோதானா? யாரோ குறையிற மாதிரி இருக்கே. உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. கைக்கு கட்டிட்டு இருக்கான் சார். டான்ஸ் மூவ்மெண்ட் மாதிரியே சொன்னீர். அவருக்கு கஷ்டப்படுறாரா? ஹெல்ப் பண்ணுமா யாராவது? உட்காருங்க. How are you, Arun? Yeah sir, fine sir. You are fine sir. இன்னைக்கு ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. உட்காருங்க. சும்மா ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிருவோமா இன்னைக்கு? எனக்கு இது ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்த ஒரு சந்தேகம் அது, அதனால் அதை கேட்க விரும்புகிறேன். இந்த 11 வாரத்தில் இந்த வீட்டில்
எந்த இடத்துல எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் தானும் இருக்கிற மாதிரி அந்த விஷயத்துக்குள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தான் அதில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிற இல்லை காட்டிக்க விரும்புகிற அந்த மாதிரி பர்சன் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது ஆரம்பிங்க. வெரி குட் விஷால், சொல்லுங்கள் விஷால். சார் நான் ஜாக்லின் சொல்லுவேன். அது வந்து சண்டைன்னு மட்டும் கிடையாது. அது சப்போஸ் ஒருத்தவங்க எமோஷ்னல் ஆகிறாங்கன்னா கூட அந்த இடத்த அவங்க அதை கேரி பண்ணி உடனே அவங்க அதில் போய் வாலண்டியராக உள்ளே போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அது என்னன்றதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பற்றி ஒரு டிஸ்கஷனும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த 11 வீக்ஸ் ட்ராவல் ஆயிருக்காங்க. நான் உட்காரு. நன்றி. சொல்லுங்கள் பவித்ரா. சார் எனக்கு ஜாக் தான் தோணுனாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே இப்போ வரைக்கும் யோசிக்கும் போதுமே எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையில் அவங்க இல்லைனா கூட அங்கே போய் அவளோட சஜஷன் என்ன, அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க. அவள் என்ன யோசிக்கிறான்னு இங்கே இருக்க 13 பேருக்கும் தெரிஞ்சிடும் சார். ஓகே. ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்களோட அட்டென்ஷன் அவங்க சீக் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணிருக்கு சார். ஓகே. ரேன் சார் முத்துக்குமரனோ மஞ்சரியோன்னு நினைக்கிறேன் சார். ஓ. ஏன்னா ஒரே விஷயமா இருந்தாலும் அதை பல பேர்கிட்ட பேசுறதுனாலே அந்த சேம் டாப்பிக்கே ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? ஒரு விஷயத்துக்கான பெர்ஸ்பெக்டிவ் எல்லார்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு வருவார் சார். ஓகே. அதனால தான் சார் இது எப்படி அட்டென்ஷன் சீக்கிங்காக மாறுது? இது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவார் சார். அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த பிரச்சனை எந்தா இருந்தாலும் அவர் வந்துடுவார் சார் ஆட்டோமேட்டிக்காக. அப்படியா? ஆமாம். விஷால் நீங்கள் பதில் சொல்லுங்களேன். ராயன் கரெக்டாக பதில் சொல்கிறாரா? எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லை சார், அவர் ஏதோ சுற்றுறாருன்னு நினைக்கிறேன் சார். என்ன சுற்றுறாருன்னு நினைக்கிறேன் சார். சுற்றுறாரா? நீங்கள் தான் எத்தனை பஞ்ச் மார்க் படார்னு அடிச்சிங்க, அது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பொதுவாக நடக்கிற ஒரு விஷயத்தில் முத்து வந்து அவரோட தலையை விடுறாரா இல்லைனா மஞ்சரி வந்து அவங்க தலையை விடுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. புரியுதா? ஓகே, உட்காருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? யோசிக்கணுமா? புரிஞ்சிச்சு சார். சொல்லுங்கள் சார். அன்னைக்கு அருண் வந்து அந்த ஸ்கில்டு லேபர் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ அருண் வந்து மார்க் பண்ணுறது பற்றி பேசிட்டு இருந்தார் சார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பின்னாடி வந்துட்டு என்னையும் ஓவர்டேக் பண்ணி அந்த டாபிக் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. யார் 2 பேரும்? மஞ்சரியும் சரி முத்துவும் சரி. ஓகே. அதான் சார், அவருக்கு அந்த பிரச்சனை இல்லைனாலும் அவரோட கருத்தை அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக முத்து வந்துடுவார். ஓகே, ஓரளவு புரிஞ்ச மாதிரி இருக்குது. உட்காருங்க. ஆனால் என்ன ஃபுல்லாக வந்து உட்காரல. இப்போ சௌந்தர்யா கவனிங்க. சொல்லுங்கள் சௌந்தர். சார் எனக்கு நிறைய பேர் இங்கே நிறைய விஷயம் தெரியறதுக்காக பண்ணுறாங்க சார் அட்டென்ஷன் சீக்கிங்க்கு. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் இருக்கிறது மிஸ் ஜாக்லின். அவங்க தான் ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க தப்பு பண்ணவங்க தான் அழுவாங்க. அவங்க எப்படின்னா 2 பக்கமும் இருப்பாங்க. தப்பு பண்ணும்போது ஆமாம் நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவும் போதும் அப்படிலாம் அழுவாத அப்படின்னு சொல்லி 2 பக்கமே பேசுகிற ஜாக்லின் தான் நான் இந்த வீட்டில் நிறைய இடத்துல பார்க்குறேன். 2வது வந்து முத்து அவர்கள். முத்து வந்து எப்படின்னா இந்த வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை நடக்கும். ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி வந்து கொளுத்தி போடலான்றதுக்காக ஒரு 2-3 கருத்தா போட்டு போவாரு. அதுலதான் சார் அந்த பிரச்சனையை பத்திக்கும். ஆனா அந்த பிரச்சனையை யாரு வந்து ஆரம்பிச்சாங்கன்றதே இந்த கூட்டம் மறந்துடும். பின்னாடி நின்று அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே ஓகே இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு கருத்து கொடுத்துட்டு அவர் காணாம போயிடுவாரு. நான் ஒரு கருத்து கொடுத்தேன்னா இதுதான் வந்து கரெக்டா இருக்கும்னு நம்புறாங்கல்ல, அதுக்காகவே அவர் அட்டென்ஷனுக்காகவே அது பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சௌந்தர்யா. அருண் சார், நானும் ஜாக்லின் தான் நினைக்கிறேன் சார். எப்போவுமே அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையில் அவங்களோட மைண்ட் செட்னு ஒன்று இருக்கும். இப்போ எனக்கும் விஷாலுக்கும் ஒரு பிரச்சனைனா கூட அந்த இடத்துல அவங்க இருக்காங்களோ இல்லையோ, பட் ஸ்டில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அங்கே எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் இருந்துரும் அவங்களோட மைண்ட் செட். ஓகே, உட்கார். ரஞ்சித் சார். சார் நான் ஜாக்லின் சொல்கிறேன். ஓகே. முத்துக்குமரன் வந்து இந்த லேபர் தொழிலாளர்கள் இதில் வந்து அவர் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறார் சார். அதில் வந்து அவர் தனிமைப்படுத்தப்படும் பொழுது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட இப்போது எங்கள் சைடு இருந்தும் அவங்க பேசினாங்க. ஆக்சுவலாக இந்த சைடு இருந்தும் பேசிட்டு அதே நேரத்தில் முத்துக்காகவும் போய் அந்த சைடும் பேசுவாங்க சார். அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தா அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக அங்கே ஜாக்லின் இருப்பாங்க சார். ஓகே சார், டன் சார். உட்காரு. ஜெஃப்ரி சார், நான் முத்துக்குமரன் சொல்கிறேன் சார். எக்ஸாம்பிள் வந்து கேப்டனாக இருக்கும்போது யாருன்னா எதுனா சொன்னாலுமே அது லாஸ்ட்டாக எல்லாமே ஓகே அப்படின்னு மூவ் ஆன் ஆகி போகும்போது திருப்பி அங்கேருந்து ஒரு குரல் வரும் சார். இது இப்படி இல்லை, இது எப்படி தான் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு குரல் வரும். அந்த இடத்துல அது பண்ணவே வேண்டாம், அவர் அந்த அட்டென்ஷனுக்காக அவர் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன் சார். ஓகே, உட்காரு. மஞ்சரி சொல்லுங்க. மஞ்சரி.
சார் எனக்கு வீட்டில் நடக்கிற விஷயங்களை தாண்டி நிறைய இடங்கள்ல டாஸ்க்ல அருண் அந்த அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாரோ அப்படின்றது எனக்கு தோணியிருக்கு சார். ஏன்னா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத நான் ரொம்ப நல்லவனா யோசிக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக சில இடத்துல வந்துட்டு ஒரு ஒப்பீனியனை முன்வைக்கிறாரு. அதை மற்றவங்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்றாரோன்னு நிறைய இடத்துல தோணியிருக்கு. அது வெளியில இருக்கிற இமேஜ் கான்சியஸா இருக்கோ அப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல தோணியிருக்கு சார். ஓகே பிரணவ். சார் எனக்கு அட்டென்ஷன் சீக்கிங்காக முத்துக்குமார் தான் சார் தோன்றாரு சார் எனக்கு. எதனால சார் முத்துக்குமரன்? சார் எந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனாலும் முத்துக்குமரன் அவர் தான் சார் ஃபர்ஸ்ட் அவரோட ஐடியாஸை முன்னிலை வைப்பார் சார் அவர். சார் இப்போ இந்த வீட்டில் ஒரு பிரச்சனைனா வந்து கலந்துக்கிற சாதாரண பார்ட்டிசிபேஷன் தானே, ஒரு டிஸ்கஷனுக்கு வராரு அவ்வளோதானே. அது அப்படி தெரியலையா உங்களுக்கு? சார் அதை தாண்டி அவரோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ உங்களுக்கு லேபருக்கும் ஸ்கில்டு லேபருக்கும் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்தாரு. ஆமாம் சார். அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அது எனக்காக எக்ஸ்பிளைன் பண்ணார் சார் அவர். அப்போ அது எக்ஸ்பிளனேஷன்? ஆமாம் சார். அது டிஸ்கஷன். ஆமாம் சார். அப்போ நீங்கள் சொல்கிறது அது கிடையாது சார். நான் இதை சொல்லலை சார். சார் ஒரு விஷயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணுமோ தன்னுடைய கருத்தை சொல்கிறதோ அது ஒன்றும் தப்பு இல்லையே? இல்லை சார். புரியுது சார். இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்னும் பேசணும் எதிர்பார்க்குறீங்களா? சார் இல்லை புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு சார். இப்போ சொல்லுங்கள் வேற. ஆனால் முத்துக்குமரன் தான் உங்களுக்கு பார்வையில்? ஆமாம் சார். வேற யாருமே இல்லை? வேற யாரும் இல்லை சார். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் சார். நான் யார என்ன சொல்லுவேன் சார் நான்? நீங்களா அதுக்கப்புறம்? ஆமாம் சார். எதனால ராணுவ? எதனால ராணுவ? இங்கே யாருமே ஒரு தெரியாத மூஞ்சி சார். இங்கே எத்தனை வாரம் ஆச்சு வந்து? சார் இங்கே வந்து ஆச்சு சார். பட் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு வாரமும் அவன் ஒரு விஷயத்துக்காக அவன் போராடிட்டே இருக்கான்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரு டைமில் கூட அவன் தோற்று போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்காக அவன் ஓடிட்டே இருக்கான் சார். அதனால அவன் அட்டென்ஷன் சீக்கிங்காக தானே சார் இருக்கான் சார். இல்லை அந்த ராணுவம் ஓடிட்டே இருக்கான் அவனுக்காக. சூப்பர். அவனுக்கு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்க. இல்லை நமக்காக நம்ம தானே விளையாடணும். ஆனால் அவன் எந்த வகையில் அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கிறான் அந்த பையன்? அவனை பற்றி சொல்லுங்க சார். இப்போ இன்னொருத்தர் போய் விஷயம் தலை போட்டு நமக்கு இதில் பேர் வரணும் அந்த பையன் எதிர்பார்ப்பான்ல? ஆமாம் சார். சொல்லுங்க ராணுவ சார். இப்போ எக்ஸ்பிரஷனுக்கு ஜனங்க அப்படி கை தட்டாங்க. நீங்க அவ்வளவு கியூட்டா பண்றீங்க சார். ராணுவ என்ன பண்றாருன்னா வந்து தனக்கான அதாவது மற்றவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சார். இருந்தாலும் அவனோட இப்போ சௌந்தர்யா மேலே ஒரு சின்ன ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. ஸோ அப்போ எல்லாருமே அதை அப்புறமே பேசலாம் சொல்லும் போது திருப்பி இல்லை நீ இப்பயே பேசு, இந்த டேபிள்லேயே பேசுன்னு சொல்லிட்டு அவனோட அட்டென்ஷன் சீக்கிங்காக அவன் அப்படி பேசிட்டு இருக்கான் சார் அவன். ராணுவா? ஆமாம் சார். முத்து சொல்லுங்க. முத்து சத்தம் கேட்டுச்சா? முத்து கேட்டுச்சு சார். தவறு செய்வது என்பது மனித இயல்பு. அதுக்காக மூஞ்சி அப்படி சின்னதாச்சு உட்காரக்கூடாது. பார்க்க நல்லா இல்லை முத்து. அது உடனே உணர்ந்துட்டோமா அடுத்த வாரம் அது சரியாக விளையாடணும், அவ்வளோதான். நிச்சயமா சார். நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீட்டில் அட்டென்ஷன் சீக்கிங்க உயிர் சுவாசமாக சுவாசிக்கிற 2 நபர்கள் இருக்காங்க சார். அதில் ஒருத்தர் ராணவ், இன்னொருத்தவங்க சௌந்தர்யா சார். சௌந்தர்யா மேடம் சார் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று எல்லாரும் 4 விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயையோ இங்கே நம்ம எதுவுமே பேசலைன்னா நம்மளை கண்டுக்காமல் போயிடுவாங்களே அப்படின்னு யாய் அப்படி ஒரு சவுண்டாவது கொடுத்துருவாங்க சார். அப்படி கொடுக்கலைன்னா சௌந்தர்யா இங்கே இருக்கிறத மறந்துடுறதா அவங்க நினச்சிக்கிறாங்க சார். இப்போ இந்த முதலாளிகள் டாஸ்க்லேயே சார் முதல் நாள் மேனேஜராக ரொம்ப அற்புதமாக செயல்பட்டாங்க சார். எனக்குலாம் வியப்பின் உச்சத்தில் இருந்தேன் சார். சௌந்தர்யாவுக்குள்ளே இவ்வளவு பொறுப்பான ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு நினச்சேன் சார். 2ஆம் நாளே டக்குன்னு தொப்பியை மாட்டி சைக்கிள் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க சார். மேடம் நீங்கள் மேனேஜர் மேடம், நீங்கள் உட்காரக்கூடாதுன்னா நான் மதிக்க மாட்டேனே அப்படின்ட்டாங்க சார். அப்புறம் திடீர்னு லேபர் கூட இருந்து டான்ஸ் ஆடினது அப்போல்லாம் எனக்கு தோணுச்சு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு டாஸ்க்கை கெடுக்கிற நிலைமைக்கு கூட போவீங்கன்னா இந்த வீட்டில் ரொம்ப மோசமாக அட்டென்ஷன் சீக்கிங்காக செயல்படுற ஒரே ஆள் சௌந்தர்யா மேடம் தான் நான் நினைக்கிறேன். ராணுவ சார் அவருக்கு தேவை அட்டென்ஷன் மட்டும்தான் சார். அவருக்கு 3 வேளை சாப்பாடு வேணுமா இல்லை இன்னைக்கு 3 அட்டென்ஷன் வேணுமான்னு கேட்டாக்கா சாப்பாடு வேணா அட்டென்ஷன் கொடுங்கன்னு கேட்டுருவாங்க சார். அது என்ன அவர்கிட்டனா சார் தனித்தனியாக போய் அவங்ககிட்டே கேட்டுருவார் சார். இப்போ ஏஞ்சல் டெவில் டாஸ்க்லாம் சார் ஒரு சத்யாவோட பேண்ட்டை கிழிச்சு சத்யாவோட மாஸ்டரைசரை தலையிலலாம் அமுக்கினார் சார். சத்யா கோபப்படாமே உட்காந்துருந்தா எனக்கு ஒன்றும் புரியலை சார். அப்புறம் தான் தெரிஞ்சு காலையிலே தனியாக கையை பிடிச்சி கூட்டி போய் மாப்பிள்ள நான் இன்னைக்கு தெரியலைன்னா நீ மதிக்க மாட்டாங்க, உன்கிட்ட சில வேலைகள் செய்கிறேன் நீ பொறுத்துக்கடான்னு டீல் பேசிட்டு அப்புறம் கூட்டி அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறது அப்புறம் புரிஞ்சு சார். அப்போ சத்யா கோவப்பட்டதெல்லாம் உண்மை இல்லையா? எங்ககிட்டலாம் கோவப்பட்டார் சார். ராணுவம் பண்ணும்போது மட்டும் அமைதியாகவே இருந்தார் சார். பேண்ட்டை கிழிக்கிறதுக்கு சத்யா ஒரு இடத்துல கை கொடுத்தாப்புல சார். எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, புரியலை ஃபர்ஸ்ட். அப்புறம் தனியாக கூட்டு போயிடு பேசிட்டேன்டா அப்படின்னாப்புல. ஓ அப்படியா, அப்போ நல்லா இருக்குடா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சார். ஓகே நன்றி.
நிஜமா டீலிங் உண்மையா ராணவ்? சார் சத்யா கிட்ட மட்டும் அன்னைக்கு மட்டும் நடந்துச்சு சார். மற்ற இல்ல சார் சத்யா டீலிங் உண்மையா இல்லையா? ஆமாம் சார். அப்போ நீங்கள் ரெண்டு பேசி வச்சு தான் செஞ்சீங்களா அதை? சத்யா கிட்ட ஆமாம் சார். டீல் என்ன சத்யா டீல்? நான் ஒன்று பண்ண போகிறேன் இன்னைக்கு, இவங்களெல்லாம் மீறி ஒன்று பண்ண போகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் சொன்னேன் சார். அவ்வளோ பான் பண்ணீங்களா? டீல் போட்டிங்களா? சார் நான் பண்ண போன மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தேன் சார் அவனுக்கு. எங்க உள்ள இந்த வெள்ளம் பார்க்குறீங்க? ஓகே, ரெடி, உட்காருங்க. நன்றி சார். ஆனால் ராணுவுக்காக நீங்களே வந்து நீங்கள் அவர் மேலே வந்து இதை வச்சது, அட்டென்ட் சீக்கிங் அந்த இதை வச்சது வந்து பாராட்டுக்குரியது சார். உண்மைதான் நீங்கள் உண்மையை எப்பயுமே பேசுகிறாள். சொல்லுங்கள் அன்ஷிதா, சொல்லுங்கள். சார் நான் வந்து ஜாக்லினை சொல்கிறேன். நான் இதேதான் எல்லா இடத்துலையும் வரும். தேவை இருக்கோ தேவையில்லையோ எல்லாம் பார்க்க மாட்டேன். யாராச்சும் ஏதாவது பேசும்போது ஜாக்லின் இடத்துல இருந்து ஒரு சத்தம் வரும், ஷப்பா இப்படின்னு ஒன்று வரும். அந்த சத்தம் கேட்டு அங்கே வேற பிரச்சனை நடக்கிறவங்க எதுக்கு ஜாக் அப்படி சொல்லிட்டு அந்த வழியாக சண்டை போயிடும். அதனால எல்லா இடத்துலையும் ஜாக் வரும், உள்ள வருவாங்க. ஓகே, உட்காரு. எல்லார்ட்டும் கேட்டு முடிச்சிட்டோமா? இல்லை நான் சொல்லல சார். சொல்லுங்கள் சார். எல்லாரும் சொல்லிட்டாங்க சார். ஜாக்லின் தான் ஒரு மதர் அண்ட் மாதிரி அவங்க இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய க்ளோஸ் பாண்டட் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பாதுகாக்கணும், ப்ரொடெக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேச்சர்லேயே எப்போவுமே கண்குத்தி பாம்பா எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்து அதுக்குள்ளே போய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் ஜாக்கி. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இப்போ ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு மிஸ்டர் ராணவ். ஸோ அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா இப்போ 5 நிமிஷம் அப்படி பண்ணானே அதுதான். என்ன சார் பண்ணாரு? இதோ இப்போ நின்று அவரே பேசினார்ல ஒரு அட்டென்ஷனுக்காக, ராணவ் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு இதுதான் அது. ஓகே ஓகே, உட்காருங்க சார். இப்போ சொல்லுங்கள் ஜாக். சார் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் அட்டென்ஷன் சீக்கர்ஸ்ன்னு பெருசாக யாரும் இல்லை சார். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இன்னொருத்தங்க கீழே எப்படா விழுவாங்க அப்போ போய் நம்ம எல்லா பிரச்சனையிலையும் கலந்துக்கலான்னு தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களா ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டு அதுதான் பேசுகிறோம். கீழே விழுந்தாலும் சரி எதுவும் சம்பந்தமே இல்லாம. அப்படியா? ஓகே, அப்படின்னா இருக்காங்க சார். அப்படின்னா விஷாலும் அருணும் இருக்காரு சார். எப்படா முத்துவ மத்தவங்க தாக்குவாங்க அப்ப நம்ம போனா கரெக்டா இருக்கும்டா அப்படின்னு இருக்கிறதுல விஷாலும் அருணும் இருக்காங்க சார். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம அன்ஷிதாவை சொல்லிட்டோம்னா அன்ஷிதா கிட்ட இருந்து பதில் வர்றதுக்கு முன்னாடி நாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு விஷாலும் ஜெஃப்பும் வருவாங்க சார். அப்போவும் அவங்களோட அட்டென்ஷன் சீக்கிங் வந்து இருக்கு சார். அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் லவ், பாசம், கேரிங் எல்லாம் கிடையாதா சார்? பாசம் பயங்கரமான பாசம் சார். அதனால தான் தெரியுது சார் வெளியில ஒரு மாதிரி. நீங்க சொல்லுங்க, உங்க மேல நீங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஆளுன்னு சொன்னாங்களே, நீங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தீங்க? சார் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது நான் வந்து இப்படிதான் அப்படின்னு என்னோட கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக மட்டும் இல்லை சார். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையில எனக்கு ஒரு கருத்து இருந்ததுன்னா அது தப்பா கரெக்டான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் போய் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் உண்மையா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால நான் எல்லா இடத்துலையுமே இருக்கேன்னு உங்களுக்கு தோணுதுன்னு நான் நம்புறேன் சார். இன்னொன்னு, ஒருத்தங்க அழுதுட்டு இருக்கும்போது கஷ்டப்பட்டு இருக்கும்போது முத்து தொழிலாளர்கள் இதுல வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான்னு உடனே நீ தப்பு பண்ணிட்டல நீ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இடத்துல எப்படி தோணுச்சுன்னா, ஏன் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்த உடனே அந்த இடத்துல போய் அவனை அப்படி பண்ணணுமா? அந்த இடத்துல ஆப்போசிட்ல நின்று ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா என்ன ஆயிட போகுதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அவனுக்காக ஸ்டாண்ட் எடுத்தேன்னு எனக்கு தோணுச்சு சார். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்போ ஒன்றும் இல்லை சார். போன வாரம் வந்து விஷாலுக்கும் அருணுக்கும் பிரச்சனை நடந்தது சார். சொல்ல போனா எனக்கு விஷாலும் அருணும் இந்த வீட்டில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பெருசா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா தூரம் நின்று பார்க்கும்போது நிஜமாவே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரசிச்சிருக்கேன் சார். கிட்ட போகும்போது தான் அது மற்றவங்களை அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு பாதிக்கும் போது தான் எனக்கு அது பிடிக்காது. பட் அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்ட் எனக்கு பிடிக்கும். அவங்களே சம்பந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல கத்திக்கும் போது எனக்கு தோணுச்சு விஷால் ஏதோ ஒரு இடத்துல அருணை காப்பாற்றதா அதை பண்ணாருன்னு. அந்த இடத்துல நான் போய் சொல்லும் போது ஏதோ ஒரு விதத்துல அருணுக்கு அதை புரிய வச்சிட முடியுமான்னு தான் நான் நினைச்சு அதை பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது இவங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக நினைக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு அது பிரச்சனை இல்லை. என்னோட கருத்தை சுதந்திரமா இந்த வீட்டுக்குள்ள சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேனே தவிர நான் தனியா ஒரு மூலையில உட்காந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் இப்படிதான் காட்டுறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வரலன்னு நம்புறேன் சார். உட்காருங்க. சொல்லுங்க முத்து, சொல்லுங்க சார். இந்த வீட்டில் வந்து 75 நாளுமே என்னோட பங்கு என்ன இந்த வீட்டிலங்கிறத நான் ரொம்ப ஆழமாக பேசிகிட்டே இருந்திருக்கேன் சார். ஒரு விவாதம் நடக்கும்போது அந்த விவாதம் எங்கேயாவது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க சரியாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு அது வரைக்கும் இந்த வீட்டில் நான் உள்ளே போனதே கிடையாது சார்.
அந்த விவாதத்தில் முறைகேடான வசனங்கள் வருது, அதில் இருக்கிற கருத்து பிழையாக இருக்குன்னா என்னுடைய கருத்து இதுங்கிறத சபையில் இருக்கும்போது எஞ்சி சொல்லியிருக்கேன் சார். தனிப்பட்ட இருவரோட சண்டையில் இது வரைக்கும் எப்பயுமே போனது கிடையாது சார். அப்படி போனாலும் அங்கே பேசிக்கிட்டு இருக்க ஏதாவது தப்புனா அதை சொல்ல வேண்டியது இந்த வீட்டினுடைய கடமைன்னு நினைக்கிறேன் சார். அந்த கடமையை நான் தவறாமல் எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்கேன். அது எங்கேயும் தப்பாக போகக்கூடாதுங்கிறத எப்போதும் என் மனசில் வச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் சார். அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தே என் வேலையை செஞ்சுருக்கேன் சார் நான். ஓகே ரயன், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி சார். பின்னாடி நடக்க போகிற முன்னாடி கண்டுபிடிச்சிட்டார் அவர். நீங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன நடக்க போகுது தெரியுமா? அதுக்கப்புறம் அது தெரியும். ஆனால் டிஸ்கஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வந்து அதை பற்றி பேசுவோம். நீங்கள் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களோ அதை பற்றி பேசுவோம். ஓகே. நண்டு 100% காட்டன் வைட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் ஷோ தொடர்கிறது. நண்டு 100% காட்டன் ஒயிட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8. நான் உங்கள் விஜய் சேதுபதி. வெல்கம் பேக். கேட்கணுமாம்மா? கேளுங்கம்மா. பேர் சொல்லிடுங்கம்மா. கவிதா சார் என் பேர். வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு என்ன டவுட்னா சார், சோஷியல் மீடியாவில் வந்து சில சமயம் உங்களை ட்ரோல் பண்ணுறாங்க. பிக் பாஸில் வந்து சில பேருக்கு பார்ஷியலாக இருக்கீங்கன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் அவங்க எவிக்ட் ஆகி போனோன்னா அதை விட்டுறாங்க, அடுத்த ஒரு ஆளை பிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப என்ன நினைப்பீங்க சார்? அவங்க அப்படி பண்ணுறது தான் இந்த ஷோக்கு ப்ரொமோஷனு. ஓகே. அவங்க ஒரு விஷயம், இப்போது நம்ம கண்டஸ்டண்ட்டே நம்ம பேசுகிறோம்ல, ஒரு விஷயத்து மேலே பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து விழும். அதை பற்றின டிஸ்கஷன் தான் வாரம் வச்சுக்கிறோம். நம்ம ஷோ மேலே அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து விழுது, எந்த தப்பும் இல்லை. அப்போ அவங்க அந்த ஷோவை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆங்கிள் எடுக்கிறாங்க, அவங்க அதை இதுதான் அப்படின்னு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாங்க. நான் அதை ஒன்றும் பெருசாக ஒரு விஜய் சேதுபதி வெளியேறுன்னு கூட போட்டாங்க போல இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. ஆமாம், பார்க்கல நீங்கள்? அது எனக்கு அனுப்புனாங்க. விஜய் சேதுபதி சார் கெட் அவுட் ஆஃப் த ஷோலாம் போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி பல்வேறு விதமான கோணங்கள் இருக்கிறது இயல்பு. ஒருவேளை நமக்குமே அது லைட்டாக எடுத்துக்கூடாது. இப்போ ரொம்ப சில விஷயம் வந்து இப்போ எனக்கு நெருக்கமானவர்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில விஷயம் மட்டும் எடுத்துக்கோம். பட் ஜென்ரலாக அதுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது. நம்ம வேலையை செய்ய முடியாது. பட் நமக்கு நம்ம மனசாட்சிக்கு நம்ம இந்த ஷோவை என்னவா எடுத்துகிட்டு போகிறோம், என்னவா நடக்குது அப்படிங்கிறதுல இங்கே எல்லாம் நான் மட்டும் இல்லை. ஓகே, இங்கே இருக்கிற என் டீமில் இருக்க என் டைரக்டரு கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ சின்சியராக தான் அந்த வேலை பார்க்குறாங்க. அப்புறம் எவிக்ஷன் வந்து என் சாய்ஸ் இல்லை. பெரிய இப்போ துணி கடைக்கெலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சைஸ் கரடி பொம்மை இருக்கும்ல, கரடி பொம்மை முயல் பொம்மைலாம் இருக்குல்ல, அந்த பொம்மையை அந்த கடை ஓனரு அந்த பொம்மை நானா கடை ஓனரு? நிச்சயமாக இல்லை. இந்த ஷோ நடத்துகிறவங்க இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதனால தான் எல்லா இடத்தையும் நடத்துகிறாங்க. அதுக்கு உண்டானபடி தான் நடத்தணும். ஓகே, அதை மீறி போகக்கூடாது. அதான் நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். இந்த விடுதலை ப்ரொமோஷன் போகும்போது ரவீந்தர் சார் போகும்போது எனக்கு உடன்பாடே இல்லை. இப்போ தான் வந்தார் அவர் நிறையா. நான் சொன்னேன் ஒரு வாரமாவது கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை சார் அதான் சார் ஷோன்னு எனக்கு ஓட்டுலாம் காமிச்சாங்க. நாங்கள் வாரம் யார் வெளியே போகிறாங்களோ, எவ்வளோ ஓட்டு உள்ளூர், இவ்வளோ வாங்கியிருக்காங்களா, இவங்க போகிறாங்களா, ஐயோ இவங்க ஏன் போகிறாங்க. ஆனந்தி போகும்போது நான் கேட்டேன், எப்படி சார் ஆனந்திக்கெலாம் ஓட்டு கம்மியாக வளர்ந்துன்னு கேட்டேன். நான் அவ்வளோதான் முடியும், எங்களால் அவ்வளோதான் முடியும், அதை தாண்டி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ தான் அதுக்குள்ளே நடந்தது ஒழிய தனிப்பட்ட முறையில் யாருக்கும் ஆதரவோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. விளையாடுறவங்க எங்களுக்கே சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும், இவங்களுக்கு ஏன் ஜனங்க ஓட்டு போட்டுன்னு வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு எனக்கே சில சமயம் தோணும். ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட வெறுப்புக்கெலாம் கிடையாது. மக்கள் நீங்கள் அவங்க என்னவா பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஏதாவது காரணத்தினால பிடிச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஒழிய அது மேலே எங்களுக்கு எந்த விதமான கருத்துக்களே கிடையாது. ஓகே, பிக் பாஸ் வணக்கம். அடுத்து என்ன பேசுவோம் ரியான் சார்? கேப்டன்சி சார். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. தப்பா? போன வாரம் என்ன சொன்னார் ஜெயிச்ச உடனே நம்ம விஷால்? அன்பு. அவ்வளோதான், அன்பு ஜெயிக்கும். அன்பு தான், அன்பு வாரம், அன்பால ஆள போறேன் அன்பால ஆள போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா விஷால்? ஏதோ 3 ஜென்மத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டா சார். அன்பு ஜெயிக்கும் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அன்பு ஜெயிக்கும் சொல்லி உடனே மாத்திட்டாரு. அதான் சார். இன்னொன்று நான் சொன்னதும் வந்து உங்ககிட்ட கூட சொன்னேனே சார், ஒரு காமெடி படம்னா ஃபுல்லாக காமெடியாக இருக்காது, அதில் எல்லா எமோஷனும் இருக்கும். நான் முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் அன்பால ரூல் பண்ண போறேன்னு சொன்னீங்க தானே?
ஆமாம் சார். ஆமாம், இந்த உதாரணம் ஓகே தான். ஆனால் அது முக்கியமாக என்ன மேலே இருந்தது? சரி, இப்போ ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்னா ரொமான்ஸ் இருக்கும். சில பேர் டார்க் ஹியூமரோட ரொமான்ஸ் பண்ணுவாங்க, பிளெயினாக ரொமான்ஸ் இருக்கும், இல்லை ரொமான்ஸோட ஆக்ஷன் இருக்கும். ஒரு அன்பால் நீங்கள் ஆளை போடுறதா சொன்னீங்க. என்னோட கேப்டன்சியில் அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னா ரஞ்சித் அண்ணா விஷயத்தை சொல்லும் போதுமே அவர் எடுத்த டாபிக் ஓகே, அதுக்காக வந்து வீட்டுக்குள்ளே சண்டே வராமல் ஃபுல்லாக அன்பா திட்டிக்கிட்டா கூட ரொம்ப அன்பா திட்டி அப்படி இருக்காது. வீட்டுக்குள்ளனா இந்த மனஸ்தாபம் வரும், சண்டை வரும், எல்லாமே வரும். ஆனால் அதோட எண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப அந்த அன்பா முடிச்சோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை ட்ரை பண்ணலையோ நான் சொன்னேன். அதுக்கு நான் ட்ரை பண்ணுறதுக்கான எஃபர்ட் நான் எடுத்தேன். நான் நினைக்கிறேன் எடுத்தீங்கல்ல. சொல்லுங்கள் ரியா, நீங்களே சொல்லுங்கள், இந்த அன்பான விஷாலின் அன்பான கேப்டன்சி எப்படி இருந்தது? சார் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப நல்லா தான் சார் ஸ்டார்ட் பண்ணார். எனக்கும் அவருக்குமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு வாக்குவாதம் வந்துச்சு சார் அந்த டாஸ்க்கை பற்றி. அப்போவே அன்பு தோத்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பிரேக் ஆயிடுச்சு. இன்னொரு விஷாலை நான் பார்த்தேன், எனக்கும் விஷாலுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆச்சு. அந்த ஆர்குமெண்ட்டில் வந்து எனக்கு குழந்தைன்னாரு, நானும் ஒரு அங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். ஒரு செட் ஆஃப் பர்சன் சார் ஒரு நிமிஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அன்ஷிதா, பேசுகிறத தாண்டி புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ வந்து இங்கே நில்லு, ஏன் அங்கே நிற்கிற, அந்த டீமில் தானே இருக்க, ஒன்று தப்புன்னு ஒன்று பண்ணிடுறாங்க. அதுக்கு சாரின்னு சொன்னால் அது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அதோட முடியல. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஏதேதோ அவுட் ஆஃப் கண்டென்ட்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது பேசினதுக்கு அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அமைதியாக தான் இருந்தார். கேப்டன் நடுவில் தான் இருந்தார். அவர் பேசுறது கேட்குது, அவரையும் தாண்டி 4 டீமுக்குமே கேட்குது அவங்க பேசுறது. அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஜாக் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஏய் ஜாக், நீ அமைதியாரு, நீ பேசாத. அப்போது ஜாக் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட அவ்வளோ அக்ரெசிவாக அவர் ரியாக்ட் பண்ணார். ஆனால் அவங்க ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு நிமிஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள எதுக்கு அதட்டலை? பவித்ரா ஜனனி சொல்லுங்க சார். எனக்கு இவரோட கேப்டன்சி ஆரம்பிச்சது அது எல்லாமே நல்லா இருந்தது சார். இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் வந்து ஒரு பொறுப்பு கிடைச்சா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவரா முன் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. டீம் பிரிச்சது எல்லாமே நல்லா இருந்தது சார். அந்த டாஸ்க்கு வரும்போது அந்த செங்கல் டாஸ்க்ல மட்டும்தான் அவர் எங்க கேப்டனா கரெக்டா இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு சில இடங்கள்ல தோணுச்சு. எந்த இடத்துலமா? லைக் எல்லாரும் வந்து அன்ஷிதாக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது அவர் அதை ஏத்துக்கல. ஸோ அதை தவிர்த்து அவர் மிச்ச இடங்கள்லாம் நல்லா தான் செயல்பட்ட மாதிரி எனக்கு தோணும். எங்க பேசணும் அங்கேயும் பேசினாரு. அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அந்த இடத்துல அவரோட அன்பு கண்டிப்பா வெளிப்பட்டுச்சு நிறைய இடங்கள்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தோட சொல்லுங்க. நானும் அன்ஷியும் பிரச்சனை பேசிட்டே இருக்கும்போது நானும் எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துருச்சு. பவித்ரான ஒரு ஹை பிச்சில் என்ன ஒரு குரல் கொடுத்து ஸ்டாப் பண்ணாரு. அன்ஷிதா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவர் அவ்வளோ டக்குன்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் அவளை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அன்ஷிதான்னு பொறுமையாக சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது நான் பார்க்கும்போது. சௌந்தர்யா சொல்லுங்க. சௌந்தர்யா, அன்ஷிதா மேலே இருக்கிற பாசத்தில் அவர் வந்து அவங்களுக்கு நிற்கணுன்றதுக்காக மற்றவங்க எல்லாருமே கத்துன மாதிரி ஆயிடுச்சு அந்த சிச்சுவேஷன். கேப்டனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். டாஸ்கில் மட்டும் அவர் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அந்த பாசத்தை கொடுத்துட்டாரு. அதனால கொஞ்சம் அங்கே மிஸ் ஆயிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணிருச்சு. ஜாக்லின், அவரை யாரெல்லாம் கேப்டன் ஆக்குனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் அன்பான கேப்டனாக இருக்கணும்னு அவர் நினச்சிருக்காருன்றது எங்களுக்கு தெரியல சார். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அதை தான் அவர் பண்ணாருன்னு. ஏன்னா இந்த பக்கம் திரும்பி ஜாக்லின் அப்படின்னு கத்திட்டு அசின் அமைதியார் அசின் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிஜமாவே புரியல. பட் ஆனால் மேபி அது ஒரு சில டைமில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவருக்கே அறியாமல் அதை பண்ணிட்டாரோ, இவ்வளோ நாள் வந்து அதை அப்படி அவங்க கூட பழகாததுனால டக்குன்னு கத்துறது அப்படி வரலையோன்னு நினச்சி நாங்கள் ஒரு வாட்டி சொல்லும் போதே சொன்னோம், இல்லை கேப்டன் இதை நீங்கள் தெரியாமல் தான் பண்ணியிருக்கீங்க, பட் அது இந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ணாதீங்க, அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அதை பண்ணவே இல்லை, நான் உங்களை கத்துனேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பார்த்துக்கலாம். அது முடிச்சு ஒரு 10-20 நிமிஷத்துலேயே திருப்பி பவித்ரா கிட்டேயும் அதை தான் அவர் பண்ணார். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஓகே, பட் எல்லாருமே சேர்ந்து அதை சொல்லும் போது நெக்ஸ்ட் டைமாவது அட்லீஸ்ட் அது ஒரு 1/2 hour 1 hour கேப்லேயே நடக்கும்போது அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கலாமோ, அவரோட சைடை மட்டும் எப்பவுமே ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு சார். அதுக்கப்புறம் எப்போ பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து கால் பிறண்டுருச்சு, கை திரும்பிருச்சுன்னும் போது வராத விஷால் கேப்டன் கூப்பிட்ட உடனே ஓடி வரும்போது அது ரொம்ப பார்க்கறதுக்கு டக்குன்னு அந்த இடத்துல அது கேப்டனா நாங்கள் யோசிச்சு தான் சார் அந்த 3 நாளுமே அவரை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த இடத்துல மட்டும் அது கேப்டனா இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்ததோ தோணுச்சு. மஞ்சரி வந்து கைன்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிற்க வச்சு தப்பு நீங்கள் பண்ணது, நீங்கள் அப்படி இனிமேல் பண்ணாதீங்க, ஒருத்தங்களை நடிப்புன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கேட்காத விஷால்
கேப்டன் காலு அப்படின்னு சொல்லும்போது காலை ஏர்ல வச்சிருக்கும் போது கூட என்கிட்ட வந்து கால் பார்த்து நான் பார்த்தேன், கால் கழுத்துக்கிட்ட வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்ன கேப்டன் அந்த கையின் கத்தும் போதே வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு சார். ஒரு இடத்துலயும் அவங்க கேப்டன் கத்தும் போது வேற மாதிரி இருந்தது, நாங்க கேப்டன் கத்தும் போது வேற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு சார். மஞ்சரி சார் விஷயம் சொல்லிட்டாங்க ஜாக்லின். எனக்கு இந்த வீட்டில் வந்துட்டு கேப்டனோட தேவை வந்து எப்போ ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னா அந்த டாஸ்க் நடக்கிற நாட்களில் தான் சார். ஏன்னா மற்ற நாள்லலாம் நாங்கள் இந்த 11 வாரத்தில் கொஞ்சம் செல்ஃப் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு இந்த வீடு பழகிடுச்சு சார். அதனால பெரும்பாலும் இந்த வீட்டில் பிரச்சனைகள் வர்றது அந்த டாஸ்க் நடக்கிற அந்த நேரத்தில் தான். அப்போ கான்ஃப்ளிக்ட்னு வரும்பொழுது தான் ஒரு கேப்டனோட தேவை வருதே இந்த வீட்டில். அந்த 3 நாள் நான் வந்துட்டு கேப்டனா என்ன பண்றேன்றத பொறுத்து தான் என்னோட கேப்டன்சி வந்து இங்க ஜட்ஜ் செய்யப்படுது. அந்த விதத்துல பார்க்கும்போது அவர் ரொம்ப பொறுப்பா ஆரம்பிச்சிருந்தாலும் நடுவில் அந்த 3 நாட்கள்ல அது சில இடங்கள்ல தவற விட்டுட்டாரு. அது பார்ஷியாலிட்டியா அப்பட்டமா தெரிஞ்சது சார். அது சொன்ன ஆட்கள்ல நானும் ஒருத்தரா இருந்தேன். ஏன்னா ஒரு தப்பு நடக்கும் பொழுது அது தப்புன்னு சொல்ற இடத்துல ஒரு இடத்துல அதை சத்தமாவும் ஒரு இடத்துல சாந்தமாவும் சொல்லும் பொழுது ஏன் கேப்டன் எல்லாருக்கும் தானே கேப்டன், ஏன் அங்க மட்டும் வந்து அந்த அன்பு போகுது, அன்பா ஆள்றேன்னு எல்லாருக்கும் தானே சொன்னாரு, ஏன் அன்பு அந்த சைடு மட்டும் போகுது இந்த சைடு வரல அப்படின்ற மாதிரி இருந்தது சார். ஏன்னா ரயானை பார்த்து போடா குழந்தை அப்படின்னு சொல்லும் போதும் அவர் கேப்டன் தான், அசின் கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்லும் போதும் அவர் கேப்டன் தான். அப்ப ஏன் அந்த பார்ஷியாலிட்டி 2 சைட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த விஷயங்கள்ல விஷால் கேப்டனா பொறுப்புணர்வோட நடந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு சார். அன்ஷிதா பேச தெரியறதுனால எதேதோ பேசுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது சார். அந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப மோசமா இருக்கு சார் இப்படி பேசுறது. அவங்க பேசுனதை விடுங்க, நீங்க சொல்லுங்க. டைம் வேணுமா உங்களுக்கு? உட்காருங்க. முத்துக்குமரன். விஷால் வந்து கேப்டனா பொறுப்பேற்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார் சார், நான் ஒரு பொறுப்பான கேப்டனா இருப்பேன் அப்படின்னு சொன்னார் சார். அதன்படி அவர் செயல்படுற பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு புது விஷால் இந்த வீட்டில் முதல் முறையாக பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். ஏன்னா அந்த வீட்டில் எந்த நிகழ்வு நடந்தாலும் விஷால் வந்து ஒரு என்டர்டெய்னராக அதை பார்ப்பாரு. இந்த வாரம் முழுவதும் ஒரு பொறுப்பான விஷால் அதை அணுகிறப்ப அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதை கடந்து விஷால் டாஸ்க்கு பிரச்சனைகள்னு வரும்போது ஒரு இடத்துல வெடிச்சிட்டார் சார். வெடிச்சப்ப அவர் கேப்டனுங்கிறதையும் மறந்துட்டாரு, அவர் ஒரு என்டர்டெய்னருங்கிறதையும் மறந்துட்டு புதுசாக ஒரு விஷாலை பார்க்க முடியும் சார். ஒரு இடத்துல பொறுப்பாக எல்லாத்தையும் சரியாக எடுத்துகிட்டு போகிற விஷால், இன்னொரு பக்கம் அவங்க நண்பர்களுக்குன்னு வரும்போது அங்கே அவங்களை கண்டிக்க முடியாத இடத்துல மாட்டி தவிச்சார விஷால் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். அது ஜாக்லின் பவித்ரா அப்படின்னு சொல்லும்போது அது அன்ஷிதா கிட்ட அது ஏன் வரலை அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இன்னொன்று கொஞ்சம் இது வளர வளர எல்லாரும் அவரை சொல்ல பர்சனலாக எடுத்துக்கிட்டாரோன்னு தோணுச்சு சார். ஏன்னா கடைசியாக பெஸ்ட்டு யாரு ஒஸ்ட்டு யாருன்னு சொல்ல வந்தப்போ எல்லாரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அன்ஷிதா அப்படின்னு சொல்லப்போ அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னது எனக்கு பிரச்சனையாகவே தெரியல. ஆனால் அது ஆரம்பிக்கும் போது நான் அசின்னு அன்பா கூப்பிடுற அன்ஷிதா அப்படின்னு சொன்னப்போ அது இதுக்கு முன்னாடி நடந்ததை யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கள ஒரு அழுத்தணும்னு அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். கொஞ்சம் விஷால் வந்து தன்னிலை மறந்துட்டாரோ அப்படின்னு தோணுச்சு சார். ஒரு சமத்துவமாக தன்னுடைய விஷயத்தை தவறிட்டாரோன்னு நான் யோசித்தேன் சார். என்னென்னா மஞ்சரி மேடம் ஆகட்டும், இவங்க ஜாக்லின், இவங்க எல்லாருமே இந்த ரயான்லேருந்து எல்லாருமே ஒரு இஷ்யூன்னு வரும்போது அந்த இஷ்யூவை ஒரு அங்கே நிற்கிறாருன்னா அவங்க கத்தி பேசுகிறத விட தான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் தேவைப்படும் சார். பேசுகிறதுக்கு கூட விஷால் அப்படின்னு கொஞ்சம் கூப்பிட்றதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தேவைப்படும். அந்த டிஸ்டன்ஸில் கூப்பிடும்போது அவங்கள அட்ரஸ் பண்ணவர் ஒரு துணியில் ஒரு சத்தத்தில் ஒரு உயர் அழுத்த சத்தத்தில் இருங்க பேசுகிறேன்லன்னு சொன்னவர் திரும்பி இங்கே சொல்லும்போது ஒரு தாழ்வா பணிவா கனிவா பேசுறது போன்னு நான் உணர்ந்தேன் சார். நான் இடத்துல எங்கே பேசும்போது அன்ஷிதாட்ட பேசும்போது சார் இங்கே நடந்த இந்த இஷ்யூவில். ஸோ அதில் எனக்கு ஏதோ ஒரு ஒருதலை பட்சமான ஒரு பாசம் இருக்கிற, அதாவது அதை எப்படி சொல்றதுன்னா அந்த இடத்துல ஒரு கேப்டனாக இருந்திருக்கணுன்றது நான் விஷால்கிட்ட எதிர்பார்க்கல சார். அன்ஷிதா கேப்டன்சி பற்றி பேச விரும்புறீங்களா இல்லையா? இப்போ சொன்ன மாதிரி விஷாலுக்கு என் மேலே ஒரு பாசம் இருக்குது. நான் தான் போன அந்த டாஸ்கில் வந்து நிறைய பிரச்சனை பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ இதாக அது எடுத்து அப்படி ஒரு பதிவாக வந்தேன்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, முதல்ல வந்து இது ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, இருக்கிற 13 பேரில் 10 பேர்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த விளக்கத்தை விஷால் கொடுக்கட்டும். அது விஷால் மேலே வைக்கப்பட்ட கம்ப்ளைண்ட், அன்ஷிதா மேலே வைக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் இல்லை. அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. அதுக்கு நீங்கள் அப்செட் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டும் போது வந்த கேப்டன் உங்களுக்கு வந்தால் மாதிரியே மற்றவங்களுக்கு ரியாக்ட் பண்ணணுங்கிறதான் அவங்களுடைய வருத்தம். அதுக்கு பதில் அவர் சொல்லுவார். நீங்கள் கேப்டன்சி எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அவர் வந்து நல்லா தான் சார் பண்ணா. இப்போ நைட்டு வந்து எங்களுக்கு கிச்சன் தான் கொடுத்துருந்தேன். நைட்டு வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன பண்ணணும் அந்த அளவுக்கு ரொம்ப உள்ளே வந்து பேசிட்டு தான் இருந்தேன்.
எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்த எங்கிட்ட காமிச்ச அந்த ஒரு விஷயத்த தவிர்த்து அவர் நல்லா தான் பண்ணார். நீங்க எதை மீன் பண்றீங்க? வெளியில இப்போ சொன்ன இல்லை எல்லாரும் என் பேரு அசின்னு ஷவுட் பண்ணல, மெதுவா கூப்பிட்டேன்னு, அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து அவர் அவரோட கேப்டன்சி நல்லா. அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சதா? நானே சொன்னேன் அப்படி சொல்லாத, ஏன்னா நான் கேட்டேன் ஜாக் அங்கன்னு சொல்றது கேட்டேன். அசின்னு கூப்பிட்டாருங்கிறத பற்றி பேசல. அவர் உங்களை அசின்னு கூப்பிட்டோம், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், அது பிரச்சனை கிடையாது. அதை பற்றின கவலை நமக்கு கிடையாது வச்சுக்கோங்களேன். மற்றவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணது வித்தியாசம் இருந்ததா? மற்றவங்க சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை, அவர் உங்களை அசின்னு கூப்பிட்றாரு இல்லை, அது உங்களுக்கு புரிஞ்சுதுல? உங்ககிட்ட அன்பாகவும் மற்றவங்கள்ட்ட கடினமாக நடந்துக்கிட்டு தான் சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுதான்னு கேட்குறேன். ஆமாம் சார். தெரிஞ்சுதா? தெரிஞ்சு. நீங்கள் அப்போ கூப்பிட்டு சொன்னீங்களா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட? சொன்னேன் நான், அப்போ நீ அதை கூப்பிடாத, இனிமேல் என்கிட்ட கோவமாக பேசு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அசின்னு கூப்பிட்றத பற்றி பேசலாமா? என்கிட்ட சாஃப்டாகவும் மற்றவங்ககிட்ட ஹார்டாகவும் பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்களான்னு கேட்டேன். சொன்னேன் என்கிட்ட கோவமாவே பேசு அந்த இடத்துல, அது பண்ணாத அப்படின்னு சொன்னேன். அப்போ ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சது வித்தியாசம் தெரிஞ்சது உங்களுக்கு? ஆமா, அங்க பேசும்போது தெரிஞ்சது. ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஏன் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணல, அவ்வளோதாங்க. நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம், உட்காருங்க. கேப்டன் விஷால் சார், ஃபஸ்ட்டு அந்த கேப்டன்சியை வந்து எனக்கு நான் என்ன மோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக பார்த்தேன் சார் இந்த 1 வீக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டை வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து ட்ரை பண்ணேன், இல்லை ஸ்டார்ட் பண்ணேன். டாஸ்க் அப்போது என்ன நடந்ததுன்னா சார், இப்போ ஜாக்லின் சொன்ன மாதிரி ஆகட்டும், இல்லைனா ஜாக்லின் சொன்ன விதத்தில் வந்து ஃபஸ்ட்டு அங்கே 2 பேருக்குள்ளே ஒரு இந்த சைட்லேருந்து இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் ஒரு வாயிலே பேசிக்கிறாங்க, கத்தி கத்தி என்னமோ ஒரு விஷயம். அது என்னன்றதை நான் ஃபுல்லாக நோட் பண்ணல. பட் ஒரு செகண்ட் நான் போய் ஜாக் கிட்ட சொல்லும் போது ஜாக் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, உங்கள் 2 பேர் இப்போ மாதிரி கத்திட்டு இருக்காங்க. சரி ஒரு நிமிஷம் ஜாக் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பவித்ரா கிட்ட கத்துறேன். பவித்ராவும் நான் யாருமே நான் சொல்கிறது அவங்க ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் அவங்க இது பேசிகிட்டே இருக்காங்க இங்கேருந்து அங்கே, நடுவில் நான் இங்கே கொஞ்சம் இப்படி பேசிக்கிட்டே தான் நான் இருந்தேன். பவித்ரா கிட்ட நான் பேசினேன், திரும்பி ஜெஃப்ரி இருந்தான்னு நான் நினைக்கிறேன். நான் அன்சிதா வந்து நான் பேர் சொல்லி நிறுத்த தான் சொன்னேன். நான் சொல்லாமல் நான் நார்மலாக பண்ணவே இல்லை. நான் கத்தும் போது என்னோட வாய்ஸோட அவங்களோட வாய்ஸ், இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கு, ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த வந்து ஒரு 4 வாட்டி 5 வாட்டி சொல்லுவாங்க. இப்போ ராணவோட அந்த லேபர் அந்த ஆக்டிவிட்டியில் வந்து நான் பண்ணலை ராணவ் அந்த ஒரு டோன்லேருந்து அப்படியே ஏறிட்டே போவாங்க. அது பண்ணும்போது நான் அவங்கள சொல்கிறேன், என் டோன் அதில் ரொம்ப, ஏன்னா அங்கேயும் கத்திருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்கன்னு கத்திருக்கேன், நடுவில் நான் சொல்கிறத கேளுங்கன்னு கத்திருக்கேன், என் வாய்ஸ் ரொம்ப இதாச்சு. சார் ஒரு விஷயம் சார், இல்லை சார், விஷயம் வந்து எங்ககிட்ட கத்துறீங்க, அவங்க கிட்ட கத்தலை, அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சதா முதல்ல? இல்லை சார், எனக்கு அது தெரியல. அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல எனக்குமே அது தெரியல. சார் உங்களுக்கு தெரியல ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இது நடக்குதுன்னு உங்களுக்கு எதுக்கு இருக்குங்க, உங்களுக்கு பார்த்து இல்லை அனுபவிச்சவங்க சொல்கிறாங்களே, அப்போ உங்களுக்கு யோசிக்கணும்னு தோணலையா? இவ்வளோ பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அன்சிதா வரைக்கும் சொல்லிட்டாங்க நீங்கள் பார்ஷியல் நடந்துக்கிட்டீங்கன்னு, உங்கள்கிட்ட அன்சிதா போய் சொல்கிறதுக்கு பயமா? இல்ல சார். அப்புறம் ஏன் செய்யல சார்? இன்னும் எனக்கு அவ ஃப்ரெண்ட்ன்றனால உரிமையா அவகிட்ட நான் நிறைய விஷயங்கள் இதோ இங்க. ஆனா நீங்க செய்யலையே சார், அதான் சார் கேள்வி. அதுக்கு பதில் வரல சார். அந்த ஒரு இடத்தை தாண்டி நான் வேற எங்க சார்? ஒருத்தர் மட்டும் சொல்லல சார், 5-6 பேர் சொல்றாங்க சார். சார் அந்த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க சொன்னாங்கல்ல சார் என்கிட்ட, அதை தாண்டி நான் அதுக்கப்புறமா எதுவுமே அந்த மாதிரி பண்ணவே இல்லை சார். அடுத்த 1 ஹவர்லயே பவித்ராக்கு நடந்தது சார். முத்துக்குமரன் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. மஞ்சரி வந்து அன்சிதாவை ஹோல்டு பண்ணியிருந்தாங்க சார். ஹோல்டு பண்ண உடனே அவங்க மூச்சு அரைக்குதுன்னாங்க சார். சரின்னு மஞ்சரி விட்டுட்டாங்க சார். அன்சிதா வந்து இந்த ஓரத்தில் வெளில உட்காந்துட்டாங்க சார். வெளில உட்கார்ந்த உடனே மஞ்சரி வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க சொன்னால் மட்டும் உடனே விட்டுட்டு வெளியே போயிடுறீங்க, கேமை ஸ்டாப் பண்ணின்னு கோமா கிளம்பி போயிட்டாங்க சார். அப்போ அன்சிதா திடீர்னு வந்து பவித்ரா மேலே படுத்துட்டாங்க சார். இப்போ மஞ்சரி கேட்குறாங்க, ஒரு கேமில் நான் முதல்ல சொன்னேன் சார், ரூல் படி எங்கே விட்டோமோ அங்கே இருந்தாலே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ விஷால் வந்து நீங்கள் இங்கே எல்லாம் அங்கே நின்றுட்டீங்க மேடம், அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேப்டனாக நடுவில் நின்று பேசாமல் அன்சிதாவின் பக்கம் நின்று பேசுனது எனக்கு ரொம்ப பயஸ்டாக இருந்துச்சு சார். அந்த பதில் இருக்கா சார்? அதான் சார், எனக்கு வந்து எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றது நான் சொல்லும் போதும் நான் அதை சொல்லவே இல்லை. ரூலில் வந்து ஒரே விஷயம் நான் சொன்னது வந்து யாருக்கும் எமர்ஜென்சி, யாருக்கும் அடிப்படக்கூடாது, உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு பேசிக்கோங்க, விடுங்கன்னு சொன்னால் விட்டுருங்க. உங்களோட ரூல்ஸ் என்ன சார்? யாருக்காவது வலிக்குது வேணான்னு சொல்லி விட்டுட்டு எங்கே விட்டீங்களோ அங்கே தானே சார் தொடங்கணும், அதானே சார் உங்கள் ரூல்ஸு? சார் எங்கே தொடங்கணும்னு கிடையாது சார். அவங்கள இப்போ லாக் பண்ணி கொண்டு வந்தாங்க சார். அவங்க படுத்துருக்காங்க, மூச்சு விட முடியலன்னா ஏஞ்சி நிற்கிறாங்கன்னா ஏஞ்சி நிற்கிறாங்க. அவங்க அங்கே இடத்துல அவங்க ஓகே ஆகிற வரைக்கும் தான் சார் அந்த இது. திரும்பி விட்டதுக்கப்புறமா நான் என் வாயில் ஒரு வாட்டி கூட நீங்கள் இப்போ விட்டுட்டீங்களா திரும்பி அந்த போஸ்டர்லேருந்து திரும்பி லாக் பண்ணி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை சார். ரூல்ஸ் போட்டு ஆரம்பிச்சான்னு யார் சொன்னது? முத்துக்குமருக்கு மட்டும் தான் தெரியுமா ரூல்ஸ் போட்டது? வேற ஒரு நிமிஷம் இருக்கு முத்து, எல்லாரும் யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும் சார். ஜாக் சொல்லுங்க ஜாக். சார் இல்லை சார், அவர் சொன்னது எங்களுக்கு கன்வே ஆனது. இப்போ நான் பவித்ராவை பிடிச்சேன் சார், அவங்களுக்கு முடியலன்னும் போது நான் விட்டேன் சார். இப்போ பவித்ரா வந்து மூச்சு எடுத்துக்கிட்டு இப்போ ஓகே அப்படின்னு சொன்னாங்க, திருப்பி நான் அந்த லாக் பொசிஷனுக்கு தான் சார் போனேன். ஸோ அப்படி தான் எல்லாருமே விளையாண்டோம் சார்.
அன்ஷிதா மட்டும் தான் என்னால் முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் விடும்போது கையை வெளியில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஓகேவான்னு கேட்டதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து அவங்க மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சது எப்படின்னா, அந்த இடத்துல முடியலன்னும் போது நம்ம ரிலாக்ஸ் பண்ணி அவங்க ஒரு நிமிஷம் பிரீத் எடுத்துக்கிட்டோம், திருப்பி மறுபடியும் அந்த பொசிஷன் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அப்போ நாங்கள் எல்லாருமே முடியலன்னு சொல்லிட்டு வேற பொசிஷன் போயிட்டு அங்கேருந்து ஆடி இருக்கலாமே சார். இதுக்கு யாரெல்லாம் ஆமோதிக்கிறீங்க? யாரெல்லாம் இப்படிதான் விளையாண்டுன்னு சொல்றீங்க? சௌந்தர்யாப்பா நீங்க விளையாடவே இல்லையாமா? ஆமா சார், அதனால தூக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். நீங்க விளையாடவே இல்லையா? அப்புறம் என்ன, நீ கை கீழே வச்சிருங்க. இப்போ நீங்க சொல்லுங்க விஷால். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் விளக்க சொல்லிட்டேன் விஷால், எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. உங்க டீம்ல இல்லை உங்க கூட விளையாடுறவங்க தான் சொல்றாங்க என்ன நடந்ததுன்னு. இப்போ நீங்க தான் கேப்டனாக இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு உங்க கேப்டன்சியில் என்ன நடந்ததுன்னு அவங்க தான் அனுபவிச்சிருக்காங்க. அனுபவிச்சவங்க பார்த்தவங்க தான் சொல்றாங்க நீங்க இதை பண்ணீங்கன்னு. மற்றவங்கள்ட்ட விசாரிக்கும் போது சத்தமா கத்தன விஷால் வந்து அன்ஷிதாட்ட சத்தமாக கத்தலை. அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் அசின் கூப்பிட்டுங்க, அதை பற்றிலாம் இங்கே பிரச்சனை இல்லை. அதை பற்றின டிஸ்கஷன் அவசியமே இல்லாது. ஓகே, அது தேவையில்லாது. ஆனால் இந்த பார்ஷியாலிட்டி ஏன்னு இருந்தது, உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அந்த விஷயம் ஒன்று நடந்துருச்சு, அதுக்கு நான் வந்து சாரின்ற ஒரு விஷயத்த நான் கேட்குறேன். அதுவும் அவங்க அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா திரும்பி ரிப்பீட்டடாக எல்லாத்துக்குமே அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சார். ஆனால் நான் ஜென்யூனாக நான் சொல்கிறேன், அந்த விஷயத்த திரும்பி பண்ணல அவங்க. ரெண்டாவது வந்து பண்ணலன்னு சொல்கிறீங்க சார், நீங்க பண்ணலன்னு சொல்றீங்க சார். ஆனா அனுபவிச்சவங்களுக்கு தெரியுதே சார், இத்தனை பேர் சொல்றாங்களே சார். இப்ப நான் கத்துனேன் அவங்க கிட்டன்றத ஜெஃப்ரிக்கு தெரியும் சார். அவங்க கிட்ட நான் நடிகைன்னு சொல்லும் போது இந்த மாதிரி அன்ஷிதான்னு சொல்லி நான் கேட்டு பாருங்க. இல்ல ஜெஃப்ரி சொல்லட்டுமே. ஜெஃப்ரி நீங்க சொல்லுங்க. ஜெஃப்ரி கிட்ட வந்து பொறுமையா சொன்னார் சார். யார்கிட்ட? அன்ஷிதா கிட்ட. மத்தவங்க கிட்ட கொஞ்சம் சத்தமா தான் சார் சொன்னார். ஓகே, உட்காரு. இப்ப எனக்காக சொன்னீங்களா ஜெஃப்ரி? இல்ல சார். இல்ல இவ்வளவு பேர் சொல்றாங்க நம்ம அவங்க சைடு சேர்ந்து சொல்லி சொன்னீங்களா? அதெல்லாம் இல்ல சார். அப்புறம் வேற எதனால இவ்வளவு பேர் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க பரவாயில்ல சொல்லிட்டீங்களா? அதை பார்த்து நான் ஏன் சார் சொல்லுங்க? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சுயமா தான் சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க விஷால், இப்ப சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லி முடிங்க விஷால், ரொம்ப நேரம் பேசுறோம் சார். தெரியல சார். நான் உங்களுக்கு இந்த சூழல் இருந்து வேறு யாராவது இதை பண்ணி தான் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பொறுப்பு வரும்போது இன்னுமா அந்த பொறுப்பில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு எதுவும் பயமா? ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அன்ஷிதா எப்படி சொல்லுவாங்க சொன்னீங்க, நான் பண்ணல ராணவ் அப்படின்னு அவங்க அதை வந்து ரொம்ப அதை நான் அவங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன் சார். அந்த மாதிரி விஷயங்களை உங்களை தடுத்துருச்சா? எதனால் உங்களால் சொல்ல முடியலன்னு கேட்குறேன் சார். அந்த விஷயத்தை தாண்டி மீதி நடந்த எல்லா விஷயத்துக்குமே நான் கேப்டன் யார் கூப்பிட்டு இருந்தாலும், இப்போ இவங்க சொல்கிறது வந்து அவங்க வந்து கேப்டன் கூப்பிட்டப்போ மட்டும் நான் போனேன், மீதி யாருமே சார் அவங்க யாரையாவது ஒருத்தரை வந்து கேப்டன் நாங்கள் கூப்பிடும் போது இல்லைனா ஒரு ஹெல்ப்னு கூப்பிடும் போது நான் அந்த டாஸ்க்குள்ளே வரலன்னு சொல்லவே இல்லை சார். அவங்க வந்தீங்க ஆனால் பார்ஷியாலிட்டி காட்டினீங்கன்னு சொல்கிறாங்க சார். விஷயம் என்ன சார்? யார்கிட்ட வந்தாலுமே நான் ஸ்டாப்ன்ற ஒரு வார்த்தை தான் சார் சொன்னேன். 11 பேர் உங்களோட அகேன்ஸ்டா இருக்காங்களா சார்? அப்படின்னா 11 பேர் எனக்கு சொல்லிட்டாங்க சார். அது என்ன சார் ஏற்றுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் சார்? அது இல்லை சார், நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுறேன் சார். நான் ஏற்றுக்கிறேன் சார். உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் விஷால். உட்காருங்க விஷால். நண்டு 100% காட்டது. சரி, மற்றவங்களாம் சொல்லுங்க. விஷால் கேப்டன்ஸில் இது ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். முத்து சொல்லுங்க. முத்து சார், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் சரியான கருத்தை எடுத்துகிட்டு வந்து சொன்னாலும் அதை உடனே ஒத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதை விஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஓகே, உட்காரு. ராயன் சொல்லுங்க. ராயன் சார், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து நான் கேப்டனாக அட்ரஸ் பண்ணும்போது அவர் எப்போவுமே அவைலபிளாக இருந்திருக்காரு. இப்போது கை தூக்கி எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு சார். என்ன கருத்தாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக கேட்டு ஓகே இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ண வேண்டாம், இது தப்பாக இருக்குன்ட்டு நானும் ஒரு சில விஷயம் தப்பு பண்ணேன். நானும் ஜாக் பேசுகிறப்போ அது இந்த மாதிரி தப்பாக இருக்குன்ட்டு பொறுமையாக எடுத்து சொல்லி எனக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். எனக்கு கொஸ்டின் பண்ணுற மாதிரி இல்லை. சொல்லுங்க பவித்ரா. சார், அவர் நிறைய இடங்கள்ல பொறுப்பா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணார் சார். கிச்சன் டீம், குக்கிங் டீம் எல்லாத்துக்கும் ஒரு இன்சார்ஜ். அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாமே போதான்ட்டு எல்லா இன்சார்ஜ் கிட்டுமே அவர் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாரு சார். அதை தவிர்த்து அவர் டாஸ்க்ல அவர் கொண்டு வந்த சில ரூல்ஸ்லாம் வந்து டாஸ்க் ஃபுல்லா விளையாடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். ஸோ இது எல்லா விஷயங்களும் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு சார். மஞ்சள் சொல்லுங்க. மஞ்சள் சார், இது முழுக்க ஒரு பிசிக்கல் டாஸ்க்னு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த மெடிக்கல் அட்டென்ஷன் போய் சேருதான்றதை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டார் சார். ரொம்ப ஒரு எம்பத்தட்டிக்கான கேப்டனாக இருந்தார். அந்த விஷயம் ரொம்பவே பாராட்டப்பட்டது. ஜாக்லின் சொல்லுங்க. சார், இந்த ராணவுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அடிப்படாமல் இருந்ததுக்கு ரொம்ப மெயினான விஷயம் அவர் அந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும்னு அவர் சொன்னது தான் சார். ஜெஃப்ரி
சார் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் நிறைய பசி எடுக்கும் தெரிஞ்சிருச்சு விஷாலுக்கு. அந்த அப்போ எடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாளைக்கு காலையில் செய்யணும்னா இன்னைக்கு நைட்டே கட் பண்ணி வைக்கிறது, எல்லாருக்கும் தேவையான குவான்டிட்டி எல்லாத்தையும் உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எத்தனைன்னு கேட்டு இவங்களா முடிவு எடுக்காமல் எல்லாத்தையும் கேட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக வயிறு திருப்தியாக சாப்பிட்ட வாரம் இந்த வாரம்னு நினைக்கிறேன் சார். அது விஷாலாக. உங்களோட நிறைகளை கேட்டிங்களா விஷால்? கேட்டிங்களா? எல்லார் மனசுலயும் உங்களை பத்தின குறை மட்டும் இருக்குன்னு நினைச்சீங்க இல்லையா? இல்லை சார். குறைகளை சொல்லும் போது உங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அது இவ்வளோ பேர் மனசில் நிறைய இருக்குதான்னு செய்யுது. இது ஏதாவது போய் சொல்கிற மாதிரி தெரிஞ்சுதா உங்களுக்கு? அப்புறம் குறைகளை சொல்லும்போது ஏற்றுக்கோங்க, அது அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு என்னன்னு பாருங்கள். அடுத்த முறை ஒருவேளை திரும்பி நீங்களே கேப்டனை வந்தால் சரி பண்ணுவீங்கல்ல. அது இப்போ அடுத்த முறை வேறு யாராவது உங்களுக்கு இதை பண்ணான்னு திரும்பி தட்டியாவது கேட்பீங்கல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னாலும் சொல்லுவீங்கல்ல. சொல்லுவேன் சார். அப்புறம் ஏற்றுக்கல என்ன ஆகிருப்போது? இப்போ என்ன ஆகிடுப்போது பெருசா? நீங்கள் திட்டமிட்டீங்க, அதுக்காக வேலை செஞ்சீங்க, அது எதுவும் வேஸ்ட்டாக போகல, அதுலேயும் பலன் இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சுக்க தான் கடைசியாக கேட்டது. ஆனால் இந்த குறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லோரும் இங்கே கற்றுக்கணும்னு வந்திருக்கீங்க. அது எல்லா தப்பையும் நம்ம தான் பண்ணி அதை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட இருக்க வேற ஒருத்தர் பண்ணுறதுலையும் நம்ம கற்றுக்கலாம். அது எல்லாருக்கும் போய் சேரட்டணும், அவ்வளோதான். எப்போ எந்த குறை சொன்னாலும் அதை வெறும் எமோஷனலாக அணுகாமல் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் உள்ளே டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். எவிக்ஷன் எடுத்து ரெடியாக ராயன் தெரியும்ல அடுத்து என்ன போகிறேன்னு இல்லை? ராயன் அடுத்து யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு யோசிச்சு வைங்க சார். நானாக கூட இருக்கலாம் சார். உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. உட்காருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இது அப்போது இது எனக்கு டாஸ்க்குன்னு வரும்போது நான் அந்த இடத்துல ஒன்று அவங்க கேப்டன் கூப்பிட்டனால தானே நான் போனேன். கத்துன ஒரு விஷயத்த வச்சு மொத்தமாக அவங்க அப்படி சொன்னான். அவள் கேப்டன்னு கூப்பிட்டனால தானே நான் அவகிட்ட போனேன். முடியல, அதை மீறி ஒருத்தவங்க விட மாட்டேங்கிறாங்க, ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அப்படின்னா அப்போ கேப்டன் கூப்பிடுங்க, நான் உள்ளே வரேன். தப்பு நான் வரும்போது எனக்கு அது பார்க்குறதுக்கு தப்பாக தெரிஞ்சது, விடுன்னு. ஆனால் முத்து என்ன சொன்னான், ஓகேவாக தான் இருக்கேன்னா. அந்த மாதிரி என்னால் ஒவ்வொருத்தவங்களோட கேமை போய் என்னால் ஸ்பாயில் பண்ண முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு இதில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு ஜாக்லின் இவன் இது பண்ணுறான்னு நான் என் வியூக்கு அப்படி இருக்கும். நான் போயிட்டு அதுக்குன்னு அசின் நீ விடு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இதே ஜாக்லின் எனக்கு வந்து கேப்டன் என்னால் முடியல விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நின்றுப்பேன். இந்த மாதிரி யார் சொன்னான்? அவங்க அப்படி ஆடுறாங்க, நான் இப்படி ஆடட்டுமான்னு கேட்குறதெல்லாம் என்கிட்ட. அப்போ நான் ரெஃப்ரி மாதிரி தானே ஆகிறேன் அந்த இடத்துல. நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னது, ஏதாவது ஒன்று எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அதை தாண்டி நான் வேறு யார்கிட்டையுமே நான் வந்து பார்த்து ஸ்டாப் பண்ணுவேனோ இல்லை உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன். ஜாக் கிட்ட அன்றைக்கி நான் கற்றுன ஒரே விஷயம் என்னென்னா, ஜாக் சொல்கிறத கேட்டுட்டு இவங்ககிட்ட போய் நான் பேச போகிறேன், இவங்க ரெண்டு பேருமே நான் காது குத்து கேட்கவே இல்லை. ஆனால் ஜாக்கு என்கிட்ட சொல்லியிருக்கேன்னு கொஞ்ச நேரம் சைலண்ட் இருந்தால் பரவாயில்ல. ஜாக் என்ன பண்ணான்னா அந்த இடத்துல திரும்பி இவங்க ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணான். அப்போ ஆஸ் அ கேப்டனாக நான் நடுவில் நின்று உன்னை கன்சிடர் பண்ணி ஒரு விஷயத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதை விஷயத்த சொல்கிறாங்க, என்னை கேட்காம அவங்க ரெண்டு பேர் கத்திக்கிட்டே இருக்காங்க. நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணனா அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டு சொன்ன கேப்டனா? இதுக்கு மேலே நான் அதை மீறி நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே. ஒருத்தவங்க சொன்னானா அதை கன்சிடர் பண்ணி வந்து கேட்குறேன். அவங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தா, ஜாக்கி மூஞ்சி மேலே கால் வச்சுருந்தா நானும் சவுண்டு தான் அதை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக இவன் மூஞ்சி கழுத்துக்கிட்ட கால் இப்படி இருந்தது. நாங்கள் பார்த்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஏதாவது நடந்துச்சுன்னா மட்டும் சொல்லி யாராவது கேப்டன். அப்போ தான் இவன் கேப்டன் கத்துனா நான் ஓடி வந்தேன். அப்படி இவளுக்கு நான் ரொம்ப பார்ஷியலாக இருக்கிறேன்னா அப்போயே ஓடி வந்து ஜாக் நீ கால் வச்சிருக்கேன் நான் பார்த்தேன் எடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அப்போ அது பேர் தானே பார்ஷியலு. டாஸ்க்கை தாண்டி நான் நார்மலாகவே அங்கே யாருமே இல்லை, லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சேன். நான் இவளுக்கு பார்ஷியலாக இருந்திருக்கலாமே. என் ஃப்ரெண்டு தான் இவ சமைச்சு தான் தரப்போறா, நான் ஏன் அது காமனாக எல்லாருக்கும் பண்ணுன்னு சொல்லணும்? அதில் தட்டி விடு பார்த்துக்கலாம். எல்லாமே லெசன் தானே, லெசனாக எடுத்துன்னு போக வேண்டியதான். கரெக்ட். இப்போ இந்த வாரம் இந்த கரெக்ஷனா, திருப்பி அடுத்த வாரம் பெஸ்ட்டாக, இந்த வாரம் பெஸ்ட் பண்ணு, அடுத்த வாரம் திருப்பி கேப்டனா வா பண்ணது மாற்றி. அந்த ஒரு விஷயத்த வச்சு அந்த இது அப்படியே ஃப்ரேம் பண்ணாங்க வர்றா. நீ இப்போ எதுவும் இது பண்ணாத, இன்னும் எபிசோட் இருக்குது, ஷோ இருக்குது, இல்லைன்னா உன் ஃபேஸில் தெரியும். அது எதாக இருந்தாலும் நம்ம முடிச்சுட்டு பேசலாம். இல்லைடா நான் என் குறைய அக்செப்ட் பண்ணிக்காமல் இல்லைடா, அது கரெக்டாக இருந்தால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி அக்செப்ட் பண்ணனால தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் மைட் பி எனக்கு தெரியாமல் நான் அவகிட்ட வந்து சாஃப்டாக பேசிட்டேன் போல இருக்குது, சாரி அதை நான் சொன்னேன் ஜென்யூனாக. செகண்ட் வந்திருக்கிற ஆடியன்ஸில் முத்து ஃபேன்ஸை பொறுக்கி தூக்கி போட்டுன்னு வந்திருக்காங்க. செகண்ட் அந்த ஆடியன்ஸு முத்து ஃபேன்ஸ், ஜாக்லின் ஃபேன்ஸ். ஆனால் எந்த ஃபேன்ஸ் வந்தாலும் சௌந்தர்யாவுக்கு தான் எதிர்த்து. ஆனால் ரொம்ப அன்ஃபேராக எது
சௌந்தர்யா கேட்டு சும்மாவே கை தட்டு. இல்லை அப்படி தான் நேற்று மஞ்சரி சொன்னப்போ மஞ்சரிக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இதுக்காக யோசிக்கிறதையோ கன்ஃபியூஸ் ஆகலையோ ஒன்றும் இல்லை எனக்கு இன்னொன்று கூட ரொம்ப இதுவாக இருக்குது. என்னன்னா இவ்வளோ நாள் என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் உனக்குன்னு ஒரு இடம் வரும்போது உனக்குன்னு ஒரு சான்ஸ் வரும்போது மட்டும் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக அப்படி டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறல்ல, அது எனக்கு புரியல. நண்டு 100 டிவி வாட்சோ தொடர்கிறது. நண்டு 100% காட்டன் ஒயிட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8. வெல்கம் பேக். எஸ் பிக் பாஸ். வணக்கம். உட்காருங்க. விஷால் மட்டும் நில்லுங்க. நம்ம போன வாரம் அருண்கிட்ட பேசணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் தான் சரின்னு ஆர்கியூ பண்ணியோ இல்லை அதுக்கப்புறம் அதை பற்றி பேசியத பிரயோஜனம் இருக்கா? இல்லை சார். நம்ம இவ்வளோ நேரம் பேசணுட அர்த்தம் என்ன அப்படின்னா? சார் அப்படி இல்லை சார், கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு, அதனால அதை சார் வருத்தம்னா உங்கள் மேலே இருக்க தவறு சார். நம்ம ஒரு குறைய சொல்லுவோம். இப்போ அருணுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? போன வாரம் அருண் ஒரு விஷயம் ஒத்துக்கல இல்லை, உங்கள் குறைய மாற்றிக்க தான் சொல்கிறாரு, அதை மாற்றிக்க தானே சொன்னீங்க. அது விஷாலுக்கு வரும்போது வேறையாக மாறிட்டாது. விஷால் எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் பார்க்கவும் நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையும் விசாரித்து இது நடந்திருக்கு விஷால், அது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, அந்த இடத்துல நடந்துச்சு, அதை தான் இங்கே சொல்லி முடிச்சிட்டிங்களே. இல்லை சார், புரிஞ்சுக்கிறேன் சார், சாரி. 13 பேரில் 11 பேர் உங்களுக்கு அகென்ஸ்டாக நடந்த விஷயத்த சொல்லும் போதும் அந்த 11 பேர் உங்களுக்கு பாராட்டம் செஞ்சுருக்காங்க. அது நல்லா இனிக்குதுல்ல, அது நல்லா இருக்குல்ல. அப்போ நீங்கள் போய் இதை பேசுகிற மூலம் என்ன நினைக்கிறீங்க? அந்த 11 பேரும் தப்பு, நாங்களும் தப்பா? உட்காருங்க விஷயம். சாரி சார். எனக்கு இல்லை சார், நீங்கள் உங்களுக்காக வருத்தப்படுங்க சார், எனக்காக வருத்தப்படாது. என்கிட்ட வருத்தப்பட தேவை அவசியம் இல்லை, உங்களுக்காக வருத்தப்பட்டுக்கோங்க. இல்லை சார், இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ஒருத்தரால் போய் டிஸ்கஸ் பண்ண முடியும்னா நீங்கள் யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. மிஸ்டர் கிரேட் த முத்துக்குமரன், உண்மையை சொல்லுங்க. உள்ளே போகிற வரைக்கும் சார் இந்த வாட்டி கேப்டன் ஆகாமல் விடக்கூடாதுன்னு தான் சார் போனேன். ஜெஃப்ரி அவுட் ஆகிற வரைக்கும் பந்தில் மட்டும்தான் சார் கான்சன்ட்ரேட் இருந்துச்சு. அடுத்து பவித்ராவும் நானும் வரும்போது சார் நான் டக்குன்னு போன வாரம் கேப்டன்சியில் என்னாச்சு, இந்த வாரம் ஃபுல்லாக என்னாச்சு, பவித்ரா நான் 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறா, பந்து அவங்ககிட்ட வச்சுட்டு என் கோர்ட்டை பாதுகாக்கிற வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணி ஆட போகிறோமா அஃபெண்ட் பண்ணி ஆட போகிறோமா இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஒரு 5 செகண்ட் கூட ஆப்சென்ட் ஆகிட்டேன் சார். பார்த்தா பந்து போயிடுச்சு சார். பந்து போனோடனே ஐயோ தோற்று போயிட்டோமா அப்படிங்கிறப்போ என்னடா அது அப்படின்னு மறுபடியும் ஒரு பக்கம் அது ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தோத்துட்டேன்னு வெளியே வரும்போது என்னை நான் சமாதானப்படுத்திக்கிறக்காக தான் சார் அதை சொன்னேன். 4வது முறை முயற்சி பண்ணி அவங்க கேப்டன் ஆகிட்டாங்கன்னு. விட்டு கொடுக்கணுங்கிற பக்கம் இது வரைக்கும் போனதே இல்லை சார், அன்னைக்கும் போகல சார். ஆனால் அந்த இடத்துல நான் டிஸ்ட்ராக்ட் ஆனது ரொம்ப பெரிய தப்பாக இருந்துச்சுங்கிறத நான் ரொம்ப உணர்ந்தேன் சார். ஏன்னா எப்பயுமே விளையாடும் போது இந்த விளையாட்டை மட்டுமே தான் சார் கவனிப்பேன். அன்னைக்கு பவித்ரா இருக்கிறாங்க, நான் இருக்கிறாங்க, அவங்க எப்படி அணுக போகிறோம், என்னவா பண்ண போகிறோம், அஃபென்ஸா டிஃபென்ஸா, இப்படி நான் ஏற்கனவே கேப்டன்சியில் நம்ம உட்காந்துருந்தது இதை பூரா மண்டையில் ஒட்டி ஆப்சென்ட் ஆகிட்டேன் சார். ஏங்க அப்போ தானங்க ஜெயிச்சிங்க, அதுக்கு எல்லாரும் கை வேறு தட்டினாங்களே, எல்லாரும் ரொம்ப ரசிச்சிங்கல்ல அது ஜெஃப்ரி ஜெயிக்கும் போது இல்லை? ஆமாம் சார். அப்புறம் எப்படி திடீர்னு ஜெஃப்ரி போஸ்ட்டுக்குள்ளே கோல் போனப்போ கூட அதை கூட கொண்டாடல சார், நான் டக்குனு ஆப்சென்ட் ஆகிட்டேன் சார் நான். அப்போ சரி ஆப்சென்ட் ஆகிட்டீங்க, அதை தானே சொல்லணும். ஆமாம் வேறு என்ன சொன்னீங்க நீங்கள்? 4 தடவை முயற்சி பண்ணி அப்படின்ட்டேன் சார் நான். எதனால்? இங்கேருந்து கிளம்பும்போது 4வது ட்ரை இது அப்படின்னு யாரோ சொன்னாங்க சார், யாருன்னு கூட இல்லை சார், அது மண்டையில் உட்காந்துச்சு சார். வெளில வந்து தோத்துட்டோமே, இப்படி தோத்துட்டோமே, யார்கிட்ட தோத்தோம், பவித்ராட்ட. அப்போ என்ன நான் சமாதானப்படுத்திக்கிறக்கா அதை சொன்னேன் சார், அதை இவங்க யார்கிட்டையும் சொல்லலை சார், நான் எனக்குள்ளேயே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை சார், யோசிச்சுக்கிட்டே தான் சார் இருந்துட்டேன். நீங்கள் முன்னாடி சொன்னதுக்கு இப்போ சொல்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் அங்கே பார்க்கும்போது நான் கூட என் டீமில் சொன்னேன், முத்துக்குமரன் அங்கே லாஸ்ட் ஆன மாதிரி தான் இருந்தது அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு 2-3 செகண்ட் லாஸ்ட் ஆன மாதிரி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது நீங்கள் லாஸ்ட் ஆன மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு நான் பார்க்கும்போது நீங்கள் லாஸ்ட் ஆன மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அப்போ தெரியல. பவித்ரா வந்து ஒன்று ஈஸியாக உங்களை ஏமாற்றி தான் எரிஞ்சாங்க, உங்களால் அவங்களோட உழைப்பு வீணாக போச்சுல்ல. நிஜமாக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற ஆளே இல்லை சார் நான். அதுவும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற ஆளே இல்லை சார், அதுவும் கேப்டன்சி. முத்துக்குமரன் விட்டு கொடுத்தாரு, எல்லாரும் தட்டி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். வெரி குட் முத்துக்குமரன், பிரமாதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டியிருந்தாங்கன்னா அதை ஏற்றுட்டு இருந்திருப்பீங்களா மாட்டிங்களா? இல்லை சார். முத்துக்குமரன் சொல்கிற யார் நம்புறீங்க, யார் நம்பலை? திரும்பி பாருங்க,
கை தூக்குங்க, யாரெல்லாம் நம்பல? தீபக் சார், நீங்கள் நம்பல? சார், ஒரு பால் இவ்வளோ பெருசு. முத்து வந்து அதுக்கு முன்னாடி தான் ஒரு கேமிங் நாட்டு போன ஆக்டிவிட்டியில் 20 செகண்டுக்குள்ளே தண்ணி சொட்டாமல் அந்த கிளாஸில் ஃபில் பண்ணுறதுல 20 செகண்டில் முடிச்சிருக்கான். அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய முத்து அந்த ஸ்பாட்டில் ஜெஃப்ரியும் பால் அடித்தவன் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய பந்து, சின்னதுனா கூட ஏமாற்றி போட்டுடலாம், இவ்வளோ பெரிய பந்து அப்படி போடுறப்போ எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் நின்னது தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. சும்மா கை நீட்டினாலே இப்போ பால் போயிருக்காது. சும்மா கை நீட்டினாலே அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. நீங்கள் உட்காருங்க சார். ரியா, நீங்கள் ஏன் நம்பல? சார், முத்துக்குமரன் வந்து அதில் 100% இல்லை 200% கொடுப்பார் சார். எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவர் வேற, இப்போ கூட எனக்கு அப்படி தான் சார் தோணுது, வேற ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு, ஆனால் அதை சொல்ல மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், உட்காருங்க சார். சௌந்தர்யா, சொல்லுமா உங்களுக்கு, சொல்லுங்க சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்கே முத்து டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி தான் எனக்கு இருந்தது நான் பார்த்தப்போ. ஏன்னா நின்றுட்டு இருந்தாரு, பால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரும்னு அவர் எதிர்பார்த்தாரா இல்லைன்னு தெரில. ஆனால் அது போயிடுச்சு. அந்த தோல்வியை தான் வந்து அவரால் வெளிக்காட்ட முடியாமல், அக்செப்ட் பண்ண முடியாமல் அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சார். சார், நீங்கள் முத்துக்குமார் சொல்கிறது சரி நம்புறீங்க? இப்பயும் அவர் சொல்றது அவர் மனசுக்கு தான் சார் தெரியும். அதனால தான் அது நம்பலாமா வேணாமான்றதே எனக்கு இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது சார். அவரோட மனசாட்சிக்கு தான் சார் தெரியும் அவர் என்ன சொல்கிறாருன்னு. உட்காருங்க முத்துக்குமார். இதெல்லாம் எதனால் நடக்குது தெரியுதா உங்களுக்கு? இந்த ஆட்டத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. 11 வாரம் ஆச்சு. சும்மா வராது. உங்களுக்கு அது மேலே ஒரு மரியாதையோ ஒரு பயமோ இருந்திருந்தா, இல்லை இது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் வந்திருக்காது. என்கிட்ட வாரம் விளையாடுவீங்க, போட்டு சுற்றி விடுவீங்க. பிக் பாஸ்டி அதை செய்யலாமா? நீங்கள் எஞ்சினா எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க, எவ்வளோ பேருக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேர் உங்கள் மேலே எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் முத்துக்குமரன். தப்பு பண்ணது யார்? ஆனால் பனிஷ்மெண்ட் யாருக்கு? பவித்ராவுக்கு. உட்காருங்க, தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து எவிக்ஷன் போயிடலாமா? ஜெஃப்ரி, விஷாலை தவிர எல்லாரும் நாமினேஷன் இருக்கீங்க இல்லையா? ஓகே, யாருன்னு பார்த்துருவோமா? சார், வாங்க சார். எல்லார்ட்டையும் பாய் சொல்லிட்டு வாங்க சார். நான் உங்களை ரிசீவ் பண்ணுறேன் சார். வாங்க சார். ஓகே, நான் அவர் வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நான். அஜித் சார்ன்றது வந்து அப்படியே நீங்காத ஒரு இடம் பிடிச்ச ஒரு இடம். தேங்க்யூ சார். கண்ணா வச்சிருக்கேன். கண்டிப்பா அதான் செயின் எடுத்துட்டு போறேன் வீட்டுக்கு. சரியா ஜாக்? சாரி சார், உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன். சாரி. சரியா? எங்கே போயிட போகிறேன்? வந்துட போகிறேன் சீக்கிரமா. வீரா ஹாப்பியாக இருக்கா? ஓகே, சந்தோஷம். பாசிட்டிவ் எல்லாமேயோட பிளஸிங் இருக்கிறது சந்தோஷம். சரியா சார்? ஷர்வாள், லவ் யூ சார். சொன்னது எல்லாமே நன்மைக்கு. அது தயவு செஞ்சு அம்மா அப்படி தானே இவ்வளோ நாள் நம்ம கிடைச்ச பாடத்தை வச்சு அதுதான். அப்போ இன்னும் கவனமாக இருக்கும். அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்ற விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு. புரியுதா? பக்கத்தில் இருந்து எனக்கே அப்படி தோணுது. டேய், நம்ம வந்து நடிக்கிறவங்க, ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குன்ற தெரியும். ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ரிஃப்ளெக்ஸே இல்லைன்றது தான் மேட்ருங்க. நம்ம ஆக்ஷன் பேசும் சார். சரி வா போலாம். பவித்ரா ஃபயர் மோடே தாங்க முடியல. அந்த டீ இப்போ குத்தாலும் எனக்கு வேணாம். முத்து
நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்களா அந்த கேப்டன்சிக்கு? அப்போ அவர் சொன்னது தப்புன்னு ஏன் யாருமே கேட்கவே இல்லை? இருக்கு சொன்னோமே, அதனால அஃபெக்ட் ஆகிருக்கிறது நீங்கள் எல்லாரும் இல்லை, நான் தானே. அதையும் சொன்னோமே. நான் அங்கேயே சொன்னேனே, ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் வின்னிங் ஆன் அவர். ஆமாம் சொன்னாங்க. ஆனால் அவர் இப்படி நியாயப்படுத்துறது எனக்கு ஏன் அவன் விட்டு ஏன் அவன் நிஜமா விட்டு கொடுக்கலையா? நான் விட்டு கொடுக்கறத பற்றியே பேசலை. நான் அந்த இடத்துல அவுட் ஆகிட்டேன்ற என்ன சமாதானப்படுத்திக்கிறதுக்காக 4 வாட்டி அந்த பொண்ணு ட்ரை பண்ணான்னு சொன்னது வந்து எந்த விதத்துலையும் நியாயமாக இருக்கும்னு நான் கேட்குறேன். தப்பு தான் அது. அப்போ அந்த இடத்துல நான் என்னவா இருக்கேன்றது தானே எனக்கு தோணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். ஐயோ, வலிமை, போராட்ட குணம் மற்றும் பாரம்பரியம் ஆகியவை தமிழ்நாட்டின் வளமான கலாச்சார வரலாற்றை எப்போதும் வரையறுத்துள்ளன. தமிழ் மரபிற்கு ட்ரிபியூட் செலுத்தும் வகையில் நண்டு பிரீமியம் தோத்தீஸ் தோதி ஃபேப்ரிக்கில் இருந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கலைப்படைப்பை ரஞ்சித்திற்கு பெருமையுடன் வழங்குகிறது. தமிழ்நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் கலை சிறப்பின் பெருமைகளையும் பறைசாற்றும் விதமாக உங்களுக்காக ஒரு டிசைன் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. வில்லுப்பாட்டு இசை மற்றும் தாளத்தின் மூலம் கதை சொல்லும் ஒரு பாரம்பரிய வடிவம். வில்லுப்பாட்டு தமிழ்நாட்டின் வளமான நாட்டுப்புற பாரம்பரியம் மற்றும் வாய்வழி மரபுகளை பிரதிபலிக்கிறது. ஒரு எளிய வில் வடிவ கருவி மூலம் கலைஞர்கள் தமிழ் கலாச்சாரத்தின் வலிமை, புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்தை பிரதிபலிக்கும் காவிய கதைகள் மற்றும் வரலாற்று கதைகளை உயிர்ப்பிக்கிறார்கள். இது உங்களுக்காக எங்களின் பரிசு. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஃபுல் சைஸ் நண்டு பிரீமியம் தோத்தி கலைப்படைப்பின் அதே வண்ணங்களுடன் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. இது உங்களின் பிக் பாஸ் பயணத்திற்கு எங்களின் பாராட்டுகளாகும். இந்த அர்த்தமுள்ள பரிசு வாழ்க்கை உங்களை எங்கு அழைத்து சென்றாலும் தமிழ் மரபின் அசைக்க முடியாத உணர்வை உங்களுக்கு ஊக்குவிக்கும். விதி பார்த்தீங்களா, ரொம்ப பிரத்யேகமா உங்களுக்காக தேர்வு செஞ்சு ஒரு கதை சொல்லி அந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப அழகாக செயல்பட்டுருக்கீங்க. அதை கௌரவிக்கிற விதமாக உங்களுக்கு நன்றியை கொடுத்தல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணே, இது இந்த பிபி சீசன் 8 இந்த ஹவுஸ்மேட் சார்பாக விஷயத்தை நாங்கள் வி லவ் யூண்ணே. நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சி, ஒரு அகம் நிறைந்த பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு. என்னென்னா, நான் இந்த வீட்டில் வந்து இந்த பிக் பாஸ் என்னுடைய கனவு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. 77 நாள் இன்று நான் இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன். பட் போகும்போது ஒரு பெரிய மனநிறைவு. என்னென்னா, எனக்கு பிடித்த நம்முடைய மரபு கலைகளான இந்த வில்லுப்பாட்டு, இதுக்கான இந்த விஷயத்தை என்னால் மறக்க முடியாது. சாருக்கு அந்த எனக்கு டெடிகேட் பண்ணது தான் சாருக்கு. ஹோட்டல் டாஸ்க் அப்போ அம்மா பாட்டு ரொம்ப பிடிக்கும் சாருக்கு. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது, நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூவானும், பாடும் பயிர் வாழ நீர்தானே நீர் வார்த்த கார்மேகம், நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. ரஞ்சித், தேங்க்யூ சார். எங்களுக்காக பாடுங்க பஸ். இதை நான் பிரேக் பண்ணலாங்களா? உடைக்கலாம். அண்ணா போயிட்டு வரேன்டா. லவ் யூ சார். ஐ லவ் யூ. பை பை கண்ணா, பை. சரி, லவ் யூ சார். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. லட்டு கேட்டேன்னு சொல்லுங்க, மறந்துடாதீங்க. கண்டிப்பா சொல்றேன். பை 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 தங்க, பை 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 பைடா. ஐ லவ் யூ. சாமி 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 வா மஞ்சு, பை தங்க, பை பை கண்ணா. வரட்டா அண்ணா? ஐயோ எதுவும் இல்லை, சும்மா ஐயோ. What happened, Arun? சரிங்களா? Just thinking. வந்து ப்ரோ போனதாவா? You're feeling bad? Not bad, but I really miss him. You miss his night talks. டேய், என்ன வாட்சி பழகுறியா? எனக்கு பர்சனாலிட்டியாகவே எனக்கு பிடிக்கல. பர்சனாலிட்டியாகவே எனக்கு பிடிக்கல. பர்சனலாக பிரச்சனை இல்லைன்னா எனக்கு அன்ஷிதாவை பிடிக்காது. நான் உட்காந்து பேச மாட்டேன்.
ஆனால் எனக்கு எதுவும் இல்லை பர்சனலாக. இப்போ இன்னொரு டாஸ்க்கு போயிட்டு அன்ஷிதா கூட விளையாடணுன்னா நான் விளையாட முடியும். அந்த இடத்துல பர்சனாலிட்டியை போட்டு நான் குலைக்க மாட்டேன். அப்போ ஏதாவது அவங்க பர்சனல் இந்த டாஸ்கில் என்ன பிரச்சனை, அவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணது தான் பிரச்சனை. அவங்க டாஸ்க்காக பார்த்துக்கிறாங்க. நடிகைங்கிறதோ கார்த்தியை மேலே அடிச்சிச்சுன்னு சொல்கிறதோ பர்சனல் தான். அதை தான் சொல்ல வரேன். எனக்கு என்ன இருக்குன்னா, நீ ஒரு வாரம் ஸ்வீட்டாக இருக்க, ஒரு வாரம் அப்படி இருக்க, நீ யாருன்னே எனக்கு தெரியல. எனக்கு நான் எந்த நம்பிக்கையில் உங்க கூட பழகுவேன் அப்படி இருக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் ஐ ஸ்டே அவே அப்படி இருக்கு எனக்கு. நண்டு 100% காட்டன் ஒயிட் தோத்திஸ் டிவி வாட்சோ தொடர்கிறது. நண்டு 100% காட்டன் ஒயிட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8. வெல்கம் பேக். உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா நீங்கள்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அழகாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களை ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தது பெரும் சந்தோஷமா. ஸோ ரஞ்சித் சாரை கூப்பிட்டுலாமா? உங்களின் கரகோஷத்தோட சார் வாங்க சார். உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் சார். ஹாப்பி சார்? ரொம்ப ஹாப்பி சார். இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? சார் நல்ல ஒரு ஒர்க் ஷாப் போயிட்டு வந்து ஃபீல் இருந்தது சார். உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணேன் நான். சிறப்பு சார். பட் நான் இவ்வளோ நாள் 77 நாள் இங்கே இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு கனவு சார். நான் சொல்லும்போது சொல்லிட்டு போனது கனவு. ஏன்னா சக அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது வயதுலேயும் எண்ணங்கள்லேயும் அவங்கவுங்க ஒரு அனுபவத்தில் முன்ன பின்ன எனக்கு பக்கத்தில் இருந்தால் கூட நான் அவங்களோட இணைந்து என்னை அவங்க அரவணைச்சிட்டு போனாங்க சரி. ஒரு நாள் எங்கிட்ட எந்த பாகுபாடும் அவங்களும் பார்க்கல. ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களா என்னை வச்சுக்கிட்டாங்க. அது நான் உண்மையாமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் சார். உண்மையாமே சிறப்பு சார். சார் நீங்கள் போனதுக்கு பாதியாக வந்துருக்கீங்க சார். ஆள் சார் என்னம்மா தெரியுதா உங்களுக்கு? அப்படியே மெயின்டைன் பண்ணால் போதும், இதுக்கு மேலே உடம்பு போட்டால் அவ்வளோதான். அம்மா இன்னும் வீட்டுக்கு கூட வரலையம்மா. உங்களுடைய பையனை வீடியோ பார்த்துருவோமா சார்? கண்டிப்பாக சார். நிறைய ஸ்வீட் ஆகும் சார், பாருங்கள் சார். தேங்க்யூ சார். அடுத்த கண்டஸ்டன்ட் யாரும் பார்த்துலாமா? சார் வாங்க சார். வணக்கங்க, நான் உங்கள் ரஞ்சித். இந்த இடத்துல பல ரவுண்ட் அடிங்க சார், உங்களுக்கு பல விஷயம் புரியும் சார். பாய் சார். நீ பொட்டு வச்ச தந்த கொடம் ஊருக்கு நீ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்கும், ஏன்டா திரும்பி ரிவேர்ஸில் வந்துட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே வந்த வழி மறக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ராட்டஜியை டீயாக கலந்து கொடுப்பவர் தான் எங்கள் ரஞ்சித் அண்ணன். அடனி தந்த கட்டி சிங்கக்குட்டி சார் அந்த 3 வாக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார். பேர சொல்லு பட்டி ரொட்டி. எங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இந்த கேம் விளையாடுறது அது எங்களுக்கு தான் ரொம்ப 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 ஸ்போர்ட்டிவ் அண்ட் ஹாப்பி. ஒரு டீமை பழி வாங்கணும்னா நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசணும்னா கவுந்துருவாங்க டீம். இவங்களுக்கு அதே பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஒரு 10 என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? உட்காருங்க. சொல்லாம போனாங்க, ஒரு தடவை வந்துட்டு போனோம். அந்த ரிக்ரூட் கொண்டு வரலாம். அவங்க செஞ்ச விஷயத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன். பேசாம இருக்கிறது பேசிருக்கீங்களா? நச்சக்கா முச்சக்கா நச்சக்கா முச்சக்கா நச்சக்கானா எப்போதான்டா பேசுறது? எங்கேயுமே பேச விட மாட்டேங்கிறீங்களா? ஐ எம் நாட் அ ரைடர். மாடா நினைச்சா சவுக்கில் வெளுப்பேன், பிஞ்சிரும் தொட. அண்டையை போட விட்டு அழகு பார்க்கறது நல்லா இல்ல அப்படின்றது எனக்கு தோணுது. அதனால நான் இந்த முட்டையை எடுக்கணும்னு நினைக்கிறேன். சார் உடம்புல காய் பத்திரம் ஒரு வாரத்துல ஆரம்பிச்சாரு. அப்பா மாதிரி பார்த்தா வந்து இப்படி பேசினா உள்ள குத்துரு சார். நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு பசங்க மாதிரி தான். பட் இது வந்து கேம் அண்ணன். கேமில் வந்து அதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் கேமை ஆடணும். கிங் அண்ட் குயின் டிவிக்கு அப்புறமா அவரை நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவரோட கேம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த வீக்கில் நான் நினைக்கிறேன். அவர் ரஞ்சித் சார்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அவர் வாய் விட்டு அப்பான்னு கூப்பிடணும் தான் இருக்கு.
அண்ணன்கிட்ட என்னன்னா எப்போதும் அன்பா இருப்பார். தங்கம் சாமிங்கிற வார்த்தை எது வந்தாலும் பின்னாடி அது சஃபிக்ஸா சேர்ந்துக்கும். இங்க ஒரு பர்சன் வந்து நான் லைக் என்னால அவரை புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவரு பெண்கள் கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், அவரு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், அந்த லவ் வந்து என் அம்மாக்கோ இல்லை யாருக்கோ கிடைச்சிருந்தா அவங்க லைஃப் இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும். நான் நாளைக்கே போயிட்டாலும் ஏன்னா இங்கே போய் சம்பாரிச்சிட்டு வந்தேன்னா என் பதவி வந்து என்ன சொல்லிட்டா இது எப்பவுமே இப்படியே தான் சார் இருக்கும். நான் போயிடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஒருவேளை மேபி உங்க மனசு காயப்பட்டு மற்றவங்க தப்பா நினைக்கிறாங்க, தப்பா நினைக்கலாங்கிற விஷயம் இல்லை. பட் நீங்கள்லாம் தப்பா நினைச்சதுக்கே எனக்கு அது கஷ்டமா இருக்கு. எவ்வளோ படம் நடித்தா பெரிய வாழ்க்கையாக இருக்குல்ல சார். ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்த ஃபீல் இல்லை சார்? பயங்கரமாக இருக்குது சார். இந்த மாதிரி அனுபவங்கள் நமக்குள்ளே சரி தவறு எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்னொருத்தவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமாங்கிறது ரொம்ப ரேர். எனக்கு பிடித்த மனைவி, எனக்கு காஃபி வேணுன்னா காஃபி, நான் தூங்குற பெட்டு, நான் சொன்ன நேரத்துக்கு வர டிரைவரு, ஷூட்டிங்னா 2 மணிக்கு வச்சுக்கலாமே தலைவலிக்குது அப்படின்னு எனக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தேன்னா தேங்க்யூ சார், தேங்க்ஸ். இந்த பிக் பாஸ்க்கு எனக்கு நன்றி. நான் இப்போ கூட நான் நினச்சிட்டே இருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமோ, இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு. ஆனால் இந்த வீட்டில் எனக்கான நேரம் போயிடுச்சு. இப்படி தான் வாழ்க்கையும். நம்ம யோசிப்போம், நமக்கான காலங்கள் நம்ம கையை விட்டு போயிடும். ஆனால் காலத்தோடையே நம்ம சரியாக கை நிற்கணுங்கிறது நான் உணர்ந்து. நீங்கள் இந்த விஷயத்த கண்டஸ்டில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மொத்தமாக சொல்லிடுறீங்களா சார்? ஓகே சார். எஸ், பிக் பாஸ் நம்ம ரஞ்சித் சாரோட செல்லங்களை போய் பார்ப்போம். ஏய் சாமி, அன்பு தங்கங்களே, அப்பா ரஞ்சித் அண்ணா பளிச்சுன்னு இருக்கீங்கண்ணா. எல்லாம் மொத்தமாக சொல்லிடுறேன். நான் வரும்போது சொல்லிட்டு வந்தது தான். நான் எத்தனை தான் வெளி உலகத்தில் எவ்வளோ தான் அனுபவம் வாங்கி வந்தாலும் பட் உங்கள் அனுபவத்துக்கு முன்னாடி, உங்கள் ஆற்றலுக்கு முன்னாடி நான் மாணவனாகவே இருக்கிறேன் இந்த வீட்டில். அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அது நான் உண்மையை வியக்கிறேன். நான் வெறும் வார்த்தைகளில் சொல்லலை. நான் தோற்று போயிட்டேன், நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் இங்கேருந்து அவுட் ஆனால் கூட உங்கள் அன்பெல்லாம் நான் சேவ் பண்ணிட்டு போகிறேன். யூ ஆல் சேவ்டு. இங்கே நான் இழந்ததை ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நமக்கு நேரமும் நிதானம், கவனம், இந்த 3 ரொம்ப முக்கியம். நேரம் போயிடுமே, நேரம் தான் நமக்கு இருக்க 100 நாள் வரைக்கும்னு சொன்னால் என்ன மாதிரி 77 நாள்லையும் வெளியே வந்துடணும். பக்குவம் தேவை, நிதானமும் வேணும், பொறுமையும் வேணும், கவனமும் வேணும். உலகம் முழுக்க இருக்கிற இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து உலகம் முழுக்க எதிர்பார்க்குற ஷோ. இதில் ஒரு நாள் இருந்துட்டு போட கூட அவன் ஸ்டார் தான். அதை நான் உணர்றேன். நான் எனக்கு என்ன உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது கண்ணா, அதை மட்டும் நீங்கள் தீர்மானிச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஓப்பன் அப் ஆகலை, அதை நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு விஷயம் தெரியுதில்ல, இன்னும் 4 வீக்ஸ் தான் இருக்குது. இந்த 4 வீக்கில் எனக்கு கூட டீ குடித்தவன், எனக்கு சாப்பாடு போட்டவன்னு தனிப்பட்ட முறையில் எனக்கு யாரையும் பாராட்ட வரல. ஏன்னா நீங்கள் எல்லாருமே என் உறவுகள் மாதிரி. நீங்கள் எல்லாருமே வெற்றி அடையணும் தான் அப்பா அம்மாவும் உங்கள் வீட்லேயும் இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்நேரம் எல்லாரும் உங்கள் வாழ்த்துக்களோட உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு செய்தியை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சொல்லணும். தமிழ்நாடே எதிர்பார்க்குது. இது வந்து நீங்கள் சிறப்பான ஒரு துவக்கமாக உங்கள் வாழ்க்கைக்கு அமையணும்னு நான் வாழ்த்துறேன். எல்லாரும் அற்புதமாக விளையாடுங்க, ஆனந்தமாக விளையாடுங்க. சார் வாரம் சொல்கிற மாதிரி தான், எந்த பகை உணர்வையும் மனசில் இந்த அழுக்கு மூட்டை தூக்காதீங்க. இதில் கட்டாயமாக வெற்றி உங்களுக்கு வந்து சேரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் கண்ணா. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சரியா? கூடிய சீக்கிரம் நான் வந்து பார்க்குறேன். ஓகே ஜெஃப். ஹாய் சார். ரஞ்சித் அண்ணா, சார் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்க அவரை? எல்லாரும் சார். வந்துருங்க வெளியே. கை தூக்கு. ஓகே இருங்க, சார் பாய் சொல்லிட்டு வந்துடுறேன் நான். பாய் டாக்டர்ண்ணா. பாய் சார். பாய் சார். உங்களை சந்திச்சதுலையும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுலையும் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரிய மகிழ்ச்சி சார். பெரிய நன்றி. வா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்க சார். நீங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிங்க. நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், மகிழ்ச்சி.
சிறப்பு. வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாரும் டாட்டா பை பை சொல்லிடலாமா நம்ம? வணக்கம். காலம் மிக குறைவாக இருக்குது, ஜாலியாக விளையாடுங்க. என் அன்புக்குரிய விஷால் சார், ஐ ஆல்வேஸ் லவ் யூ மேன். ஐ லவ் யூ. ஓகே, ரொம்ப சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டு திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்கலாம் கூடாது. ஓகே, ஐ டோன்ட் லைக் தட் விஷால். இல்லை சார். ஓகே, முத்துக்குமரன் சார், இன்னோடவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கெஞ்சுறதை பார்க்க நல்லா இல்லை. பண்ண மாட்டேன் சார். நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கிற ஒரு ஆள். நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, எது சொல்ல விரும்புறீங்களா என்கிட்ட? ஆமாம் சார். எனக்கு எதாவது அட்வைஸ் இருக்கா? இல்லை சார், கடந்த 2 நாட்களா எல்லாரும் சேர்ந்து சொல்லு. எப்படி போயிட்டு இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க விடுதலை பாகம் 2 பத்தின்னு? அதுவா, நல்ல பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் இது ஒரு முக்கியமான படமாக பார்க்குறாங்க சார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணிடுறோம் சார். விஷ் பண்ணுங்க சார், வாழ்த்துங்க சார். விடுதலை பாகம் 2க்கு பிரம்மாண்ட வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ சார். கடைசியாக ஒரு டிப்ஸ் தரேன். ராயனுக்கு தெரியும், அது மற்ற யாருக்கும் தெரியாது. வாரம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சேஃப்டியோடு விளையாடுங்க, என்னவாக இருந்தாலும் சரி. ஸ்டாண்ட் எடுக்காதீங்க, என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் விளையாடாதீங்க, ஆட்டத்துக்கு எடுக்காதீங்க. எல்லாரும் நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். பாய். ஓகே, மிக அழகாக இனிமையாக முடிஞ்சது இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏதாவது சத்தம் கொடுத்தாதாங்க எனக்கு அப்படியே எனர்ஜி, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஐ லவ் யூ ஆல். See you, tada, bye bye. Thank you so much. ஸ்ட்ராங் ஐயோ, அவர் மட்டும் கடைசியாக இது அந்த ஐ லவ் யூ மேன் சொல்லலாம் முடிஞ்சிருப்பேன் நான். நம்ம எப்பயுமே ஒரு உந்தி தான் தள்ளுறாரு. சார், அந்த நாமினேஷன் பேப்பர்ஸ் எனக்கு வந்திருக்கவே இது மூக்குல கட்டி அவளுக்கு வந்திருக்க. ஏன் எப்பயுமே கேட்டு வாங்குவதானா? அப்போ ஆமா, அது என்ன கேக்கா கேட்டு வாங்க கேட்டா, ஆனா எதிர்த்தரப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. அப்படிலாம் இல்ல, ரஞ்சித் சார் அப்படின்னாரு. அதனால சரி போ, எவ்வளோத்த சண்டை போடுறது விட்டலாம். சரி, நம்ம பையன் தானே வாங்கிட்டு போட்டோம். பாரு, உனக்கு விட்டு கொடுத்துருக்கலாம். அப்பா, அது எப்படி தப்பா சொல்ல முடியும்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு மேலே ஏன்டா இப்போ நான் சொன்னாங்களே எப்படியா தப்பா இருந்தாடா? ஆமா. சரி, ஓகே. நீங்கள் வந்து சொல்லும்போது தப்பா இருக்காது, நான் சொன்னேன். ஆமா, சரிடி, ஓகே. எப்பா இங்க வாங்க, 2 பேரும் இங்க வாங்க. ஜாக் இங்க வா. நிறைய யோசனையை வச்சுன்னே ட்ராவல் பண்ணவே முடியல. நிறைய ஓடுது, தலை வெடிக்குது. எனக்கு ஒன்று சொல்லணும்னு இருக்கானா சொல்ல வேணான்னு இருக்கு மாதிரி இருக்கு. அது என்ன ரொம்ப அலட்டுது. பார்க்கலாம். ரொம்ப அழைக்குதா? மண்டை போட்டு குழப்புது. என்ன விஷயம்? கடவுளே, ஒரு இதில் இருந்த மனுஷ எப்படியாச்சும் கரைக்கு அடிஞ்சு வந்துட்டு இருப்பேன். பாருது எனக்கு மாதிரி இருக்குடா. என்ன தெரியுமா, இது நீங்கள் சொல்கிறது இல்லைதான், பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு விஷயம். நாளைக்கு போது பேசலாம். வேற மாதிரி பண்ணிடணும், அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்காக அவன் ஓடிட்டே இருக்கான் சார். அதனால அவன் வந்து அவன் அட்டென்ஷன் சீக்கிங்காக தானே சார் இருக்கான் சார். இல்லை, அந்த ராணுவ ஓடிட்டே இருக்கான் அவனுக்காக. சூப்பர், அவனுக்கு நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்கள்.